நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. அதுக்கு இனிமையான பாட்டாத்தான் பாட போறேன். மனசு பட்டாம்பூச்சியே யாரும் நினையாத எங்களை மனசில் வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே, அதோட எங்களை வாழ வச்சாரே. இழந்தோம் இப்ப இழக்க ஒண்ணுமில்ல, என்ன சந்தோஷம் இப்ப ஏசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம், நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல நீரே புண்ணியம். ஒதுக்கின என்ன தான் தேடி வந்தாரே, அழைச்சு அப்பான்னு சொல்ல சொன்னாரே. நானும் நல்லவன் தான் என்று எனக்கு புரிய வச்சாரே. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரே. யாரும் மதிக்காத எங்களை மனசில் வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே, அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம் இப்ப இழக்க ஒண்ணுமில்ல, என்ன சந்தோஷம் இப்ப ஏசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம், நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல நீரே புண்ணியம். ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம், நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல நீரே புண்ணியம். ஹாய் சோஃபி. ஹாய் ஜெனி. தேங்க்யூ. இந்தா சோஃபி, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் உனக்கு. தேங்க்யூ. கிஃப்டெல்லாம் வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்கேன், ட்ரீட் எதுவும் இல்லையா? என்னடா இன்னும் இந்த பாயிண்ட்டுக்கு வரலையே, நீ இப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ட்ரீட்டு தானே, எங்கே போகலாம் சொல்லு. நீ நீ நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலி, எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிச்சான 5 ஸ்டார் ஹோட்டலாக கூட்டிகிட்டு போ. 5 ஸ்டார் ஹோட்டல் நமக்கு என்ன பிரச்சனை? ஆனால் எனக்கு தெரிஞ்ச 5 ஸ்டார் ஹோட்டலில் பெஸ்ட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் எதுனா மோகன் 5 ஸ்டார் ஹோட்டல் தான். நம்ம மதுரவாயில் தான் இருக்குது. அங்கே போகலாம். இரு, நான் டிரைவர் கால் பண்ணி வர சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு வேட்டு கட்ட வேண்டியதான் இவ்வளோ வச்சு பார்க்கலாம். Welcome ma'am, welcome to Mogan 5 star hotel ma'am. Take your seat. Ma'am, your order please. என்ன வேணும் சொல்லு உனக்கு. எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறமேட்டு வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ஒன்று. ஒரு மட்டன் பிரியாணி, உங்களோட இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவான மட்டன் பிரியாணி தான் எங்களுக்கு வேணும். அதுக்கப்புறமா ஒரு வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை. உங்களோட ஃபிஷ்லாம் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும்? மேம் இப்போ தான் மேம் கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்தோம், ஃப்ரெஷ்ஷாக தான் மேம் இருக்கும். கடல்லேருந்தே இப்போ தான் பிடிச்சிட்டு வருவீங்களா? முன்னாடியே ப்ரிப்பேர்லாம் பண்ணி வைக்க மாட்டிங்களா? இல்லை மேம், ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு கேட்டதால கடல்லேருந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் மேம் பிடிச்சிட்டு வந்தோம். சரி சரி, எப்படினாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஓகே. அதுக்கப்புறமா ஒரு ஷெஸ்வான் சிக்கன் நூடுல்ஸ் ஒன்று. ஓகே மேம். ஒரு செஃப் விஏபி ஆர்டர் மட்டன் பிரியாணி ஒன்று, வஞ்சரம் ஃப்ரை ஒன்று, சிக்கன் நூடுல்ஸ் ஒன்று. ஆஹா, எந்த கல்யாணத்துக்கு வந்தாலும் மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா கேட்டு தான் வராங்க. அதுவும் இந்த ஆன்ட்டி அங்கிளும் பிபியும் சுகரும் எதுவாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 2 மாத்திரை போட்டுன்னு அந்த
மட்டன் பிரியாணி நிமிர சாப்பிட்டு போகிறாங்க. அந்த 999 ரூபாயில் வந்து நம்ம ரேட்டு குறையவே மாட்டேங்குதே. அந்த தங்கத்தோட நம்ம தான் இப்போது சிக்கனே நீ வியாபாரம் நினைப்ப, 5 நாள் ஆளானோ நீ ஃப்ரிட்ஜு தான். இருந்தாலும் நம்ம கெத்து மாதிரி வருமா கிளாஸியாக அந்த ஸ்போக் ஸ்பூனில் வச்சு அதை சுற்றி உருன்னு இழுத்து, ஐயோ அந்த கேப்சிகம் போட்டு வெஜிடபிள்ஸ் பீன்ஸு கேரட்டு அது இதுன்னு அந்த ஸ்பைசி இதுவெல்லாம் போட்டு நம்ம கெத்து மாதிரி வராது. பக்கலியாக வேற க்யூட்டாக அழகாக இருக்கும். ஹோட்டலுக்கு வந்துட்டு நம்மளும் ஆர்டர் பண்ணலாம். எப்படி என்னென்னா சாதாரணமாக நெத்திலி மீன் கவலை மத்தின்னு நினச்சிங்களா? வஞ்சிர மீன் கடல்லையும் நான் தான் கெத்து, கடையிலையும் நான் தான் கெத்து. என்னை வாங்கினேன்னா இப்போ நகையை வச்சு வாங்குற அளவுக்கு ரேட் போயிடுச்சு. கிலோ 1900 ரூபாய். சும்மா இல்லைங்க, அவ்வளோ பணக்காரி நான். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, நான் டேஸ்ட்டும் இல்லை, என்கிட்ட எந்த வேல்யூவும் இல்லை. ஆனால் நான் கெத்துன்றதுனால எல்லாரும் நான் ஆர்டர் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் என்னை வச்சதான் மரியாதையே. மேம் நீங்கள் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துடுச்சு மேம், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே. சீ என்ன நல்லாவே இல்லை. அதிசயா சாப்பிட்டு பாரு. சீ சுத்தமாக நல்லாவே இல்லை. பெரிய மோகன் 5 ஸ்டார் ஹோட்டல்னா இதான் மோகன் 5 ஸ்டார் ஹோட்டலுடைய டேஸ்ட்டா? சரி அந்த காஸ்ட்லி ஃபிஷ் ஆர்டர் பண்ணுமே, அதையாச்சும் சாப்பிட்டு பாரு, அதுவாச்சும் நல்லா இருக்கா பார்க்கலாம். இதுவுமே நல்லா இல்லை. இரு நான் வெயிட்டர் கூப்பிடுறேன். வெயிட்டர் இங்கே வாங்க. மேம் சொல்லுங்கள் மேம், என்னாச்சு மேம்? எனி ப்ராப்ளம்? என்ன எந்த சாப்பாடும் நல்லாவே இல்லை, இதில் ஏதோ குறையுது, ஏதோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங். என்னது நல்லாவே இல்லை? இருங்க மேம் நான் செக் பண்ணி சொல்லுங்கள். மேம் உப்பு தான் மேம் கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுட்டு வரேன் மேம். என்ன உப்பு தான் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக சொல்கிறீங்க. உப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமா சாப்பாடை? மேம் சாரி மேம், உப்பு தான் மேம் கம்மியாக இல்லை, நான் உப்பு போட்டுறேன் மேம். உப்பு தான் இல்லை நீங்கள் எப்படி சொல்லலாம்? கிச்சனில் இருக்கிற மெயின் ஹீரோயிக் இன்க்ரீடியண்ட்டே உப்பு தானே, நீங்கள் எப்படி உப்பு இல்லைன்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க? சாரி மேம், உப்பு இல்லை மேம். மேம் இப்போ உப்பு போட்டேன், கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் மேம். இப்போ கரெக்டாக இருக்குது. நான் தான் உப்பு. ஸோ என்ன ஒரு மட்டன் பிரியாணியாக இருந்தாலும், சிக்கன் நூடுல்ஸாக இருந்தாலும், ஃபிஷ் ஃப்ரையாக இருந்தாலும், எந்த ஒரு எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட் போயிட்டு அந்த இடத்துல நம்ம காஸ்ட்லியாக ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும், என்ன பிளேட்டிங்கில் வச்சு கொடுத்தாலும், டிஃப்ரெண்ட் பிளேட்டிங்லலாம் கொடுப்பாங்கல்ல ஹோட்டலில், அந்த மாதிரி எப்படி கொடுத்தாலுமே உப்பு இல்லைன்னா, நான் இல்லைன்னா அந்த இடத்துல சுவையே இருக்காது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆண்டவர் ஆனால் நம்மளை வந்து நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்மளை சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய இந்த எஸ்ரா வாலிபர் ஐக்கியத்தின் ஆண்டு விழாவுடைய தலைப்பும் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். ஸோ உப்போட தன்மை என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் சுவையை கொடுக்கறதா இருக்குது இல்லை? இந்த உப்பு வந்து எதோட கலந்தாலுமே அந்த உப்பு டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு தெரியும் இல்லை? அந்த உப்பு கரெக்டான அளவில் நம்ம யூஸ் பண்ணணும். உப்பு வந்து ரொம்ப காஸ்ட்லியில் ரொம்ப சீப்பு தான், ஒரு 10 ரூபாய்க்கு கூட நம்ம போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் கூட நம்ம உப்பை போல் இருக்கணும்னா ஒரு தாழ்மையோடையும் உண்மையோடையும் நீதியோடையும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். அநேகருக்கு சுவையுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்குற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாலலாம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற வேர்டை நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வாலிப பிள்ளைகளுக்கு இந்த யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லலாம் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து அவங்க என்ன ப்ராடக்ட் சொல்கிறாங்களோ அதை தான் எல்லோரும் வாங்குவாங்க. அவங்க சொல்கிற கருத்துக்களை எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வந்து ஆண்டவருக்காக ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும். ஸோ நம்ம ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் எப்படி நமக்காக வாழ்ந்து காமிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து நம்மளை பார்த்து அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அடுத்ததாக உப்பு எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, அந்த ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இல்லையா? ஆண்டவர் நம்மளுக்காக, நம்ம யாரும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். நாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது இப்போ கல்ச்சரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? அநேக நம்மளுடைய வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் அநேக இடத்துல வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த பூமியில் நம்ம வாழ்ந்தாலும்
இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் அது எல்லாமே நமக்கு தகுதியாக இராது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை கெட்டு போகாமல் அநேகருக்கும் ஆண்டவரை ஆதாயப்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்ம வாழணும். உப்பு இன்னொன்று லைக் பியூரிட்டியையும் குறிக்கிறது. நம்ம ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையும் நம்ம வாழணும். விசேஷமாக வாலிப பிராயத்தில் பரிசுத்தமாய் வாழணும். கடைசியாகவும் கூட உப்பு சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. அப்படியாக நம்ம வாழ்க்கை ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கணும், கனி தருகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அப்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய மதுரவாயல் திருச்சபையின் வாலிப பிள்ளைகளை கனி தருகிற பிள்ளைகளாய் வழிநடத்துவாராக. ஆமேன். எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம், உலகத்தை படைத்தவர், வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். உலகத்தை படைத்தவர், வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். யாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தவறு செய்து மனிதன் தண்டனை அனுபவிப்பது உலக இயல்பு. இன்னைக்கு 2வது வேத பாடகம் நம்ம வாசித்தோம். 2வது வேத பாடகம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன வாசித்தா நமக்கு என்னன்னு இருக்கீங்களா? என்ன வாசித்தாங்க? ரோமர் 5வது அதிகாரம் 7-8 வாசித்தோம். அப்படின்னா ரோமர் 5:7-8 நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எந்த தவறுமே செய்யாம தண்டனை அனுபவித்த ஒரே ஒரு தெய்வம் யாரு? இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். கரங்க தட்டி பாடலாமா? இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரையே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். சத்தம் உயர்த்தி இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். பச்சை தண்ணிய பலரசமாக்கி பரவசப்படுத்தின தெய்வம். பாடுங்க. உங்க சத்தம் கேட்கட்டும். பச்சை தண்ணிய பலரசமாக்கி பரவசப்படுத்தின தெய்வம். மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம். மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு. முதல் அற்புதமே ஆண்டவர் திருமணத்தை, குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அற்புதமே எங்க தான் ஆரம்பிக்குது? ஃபேமிலியில தான் ஆண்டவர் அற்புதம் பண்றார். ஆமென். கடைசி அற்புதமும் எங்க தான்? ஃபேமிலியில தான் என்ன செஞ்சார்? அவரு பண்ணாரு. ஹல்லேலூயா. என்ன நடக்குது அப்படின்னா, திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. கடைசியில் நடந்தது நமக்கு எல்லாமே தெரியும். தண்ணீரை என்ன பண்றார் ஆண்டவர்? ஒன்றும் இல்லாத தண்ணீருக்கு கலரே கிடையாது, வாட்டருக்கு டேஸ்ட் கிடையாது. நம்ம லைஃப்ல ஒன்றும் இல்லாம, கலர் இல்லாம, வாழ்க்கையில ருசி இல்லாம இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஒன்றும் இல்லாததை ருசியா மாத்திரதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்றாங்க முன்னாடியே அதை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி. கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அசனம்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க. திடீர்னு அந்த கூட்டம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கமிட்டி மெம்பர்லாம் கண் காமிப்பாங்க. அந்த சாம்பார் ஒரு அண்டா இருக்கிறது 4 என்ன செஞ்சிருவாங்க? என்ன பண்ணிடுவாங்க? தண்ணியை மிக்ஸ் பண்ணி என்ன செஞ்சிருவாங்க? ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு என்ன செய்வாங்க? போவாங்க. அந்த மாதிரி தான் இந்த அற்புதம் என்ன செய்யுது? நடக்குது. எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க கடைசியில் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி சாப்பாடை என்ன செஞ்சிருக்கலாம் நீங்கள்
கொடுத்துக்கலாமே, இந்த மாதிரி ஒயின் என்ன செஞ்சுக்கலாம், ஃபஸ்ட்டே கொடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. அந்த அற்புதம் நடக்கும்போது என்ன அப்படின்னா, மரியாள் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இது என் டைம் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இது என் டைம் கிடையாது. என்னென்னா அவங்க, அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ ஆண்டவர் முயற்சி பண்ண வச்சிருவார். உங்களால் முயற்சி பண்ணி ஒன்றுமே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, ஹல்லேலூயா, யாராலையுமே ஒன்று அடுத்த ஸ்டெப் என்னென்னு பண்ண முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய நேரம். ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார், திஸ் இஸ் மை டைம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை முடியும் போது துவக்கத்தை உண்டு பண்ணுகிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். ஆமென். பச்சை தண்ணிய பலரசமாக்கி பரவசப்படுத்தின தெய்வம். சொல்லுங்க, பச்சை தண்ணிய பலரசமாக்கி பரவசப்படுத்தின தெய்வம். மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம். மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட அப்படி நான் சொன்ன உடனே 3 முறை கிளாப் பண்ணணும். ரெடி? ஒரு குற்றம் கூட. நீ வாட்டு பாடு, நான் வாட்டு தட்டுறேன். கரெக்டா 3 முறை கிளாப் பண்ணணும். ரெடி? வெயிட். ஒரு குற்றம் கூட. புரியல பாத்தீங்களா? எதுக்கு வாரோம், எதுக்கு என்ன பண்றோனே தெரியாமலே கடைசி வரைக்கும் போயிடுவாங்க நிறைய பேர். கரெக்டா 3 கை தட்டு. ரெடி? ஒரு குற்றம் கூட. சரி, கேக்குதாங்க? ரைட், ஓகே, நல்லது. ரெடி? ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரையே கொடுத்த ஒரே ஒரு இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும். வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். சத்தமா, இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். பாவம் இல்லாத மனிதனின் இதயத்தில் வாழும் சுத்த தெய்வம். பாடுங்க, கோயர் பாய்ஸ் எல்லாம் சத்தமா. பாவத்தை மன்னிக்கும் அதிகாரமுடைய ஒரே ஒரு தெய்வம். பாவத்தை மன்னிக்கும் அதிகாரமுடைய ஒரே ஒரு தெய்வம். கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம். கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த தெய்வம். எப்படிங்க? பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த தெய்வம். இலவசமாக நோயை போக்கி பேயை ஓட்டும் தெய்வம். இலவசமாக நோயை போக்கி பேயை ஓட்டும் தெய்வம். கொதித்தெழுந்த கடலை கூட அதட்டி நிறுத்தின தெய்வம். கொதித்தெழுந்த கடலை கூட அதட்டி நிறுத்தின தெய்வம். ஒரு குற்றம் கூட, மறந்துட்டீங்க நிறைய பேர். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். யாருங்க? இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரையே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். சத்தம் உயர்த்தி, இயேசு மட்டும்தான். சத்தமா, இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும். சிலுவையில் தன்னை அறைந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம். எப்படிங்க? எனக்கு யாருமே சண்டைக்காரன் கிடையாது, எல்லாத்தையும் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றவங்களாம் கரங்களை ஊற்றி அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியாம தூக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நான். 2ஆம் அறிக்கை, நல்ல கவனிங்க. நான் யாரு கூடயுமே எனக்கு சண்டை கிடையாது. எங்கள் வீட்டில் நிறைய வீட்டில் பக்கத்து வீடு பாகிஸ்தானாக இருக்கும், 8th வீடு ஆப்கானிஸ்தானாக இருக்கும். சுற்றிலும் உன் மனைவி வீட்டோரங்களில், அது வீட்டில் போய் பக்கத்தில் போய் கேட்டதான் என்ன செய்யும் தெரியும்.
இந்த மாதிரி எங்கள் வீட்டில், ஆஃபீஸில், எங்கள் ஸ்கூலில், காலேஜில் எல்லார்ட்டையும் நான் பேசுவேன் சார். நான் எனக்குன்னு யாருமே எதிரிகள் கிடையாது, எல்லார்ட்டையும் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை ஊற்றி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். 3ஆம் தரம். இப்போ நல்லா கவனித்து நீங்கள் கை தூக்குங்க, நல்லா கவனித்து கை தூக்குங்க. நான் எல்லார்ட்டையும் பேசுவேன், சரிங்களா? காட் நோஸ் எவ்ரிதிங். ஆண்டவருக்கு தான் உங்களுடைய இருதயம் என்ன செய்யும் தெரியும். 1-2 பேர் கை தூக்க மாட்டேங்க ஜெனியூனா, ஏன்னா தூக்கினா மாட்டிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நான் மறுபடியும் கடைசியாக கேட்குறேன், எல்லாரும் கூடயும் நான் பேசுவேன் நான், சரிங்களா? எல்லாட்டையும் நான் மன்னிச்சிட்டேன், நான் மன்னிக்காதவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 ஒரு 25 30 தான் தேரும். திடீர்னு இன்னைக்கு ஆண்டவர் வருகை வந்துட்டு அப்படின்னா நம்ம எங்கே போக முடியாது? எங்கே போக முடியாது? சர்ச்சுக்கு போகலாம், ஈஸி. மதுரவாயில் சர்ச்சுக்கு என்ன செய்யலாம்? போகலாம். அமெரிக்கா போகலாம், ஆப்கானிஸ்தான், எங்கே வேணால் போகலாம் நீங்கள். ஆனால் எங்கே போக முடியாது? வெரி சிம்பிள், நம்ம மன்னிக்கிறது. நீங்கள் சொல்லலாம் என்கிட்ட எந்த தப்புமே கிடையாது, நான் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு அம்மா காலமே 4 மணிக்கு எந்திச்சு பயங்கரமாக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்களாம்மா. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அந்த பாட்டை பாடி பயங்கரமாக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன், அவங்க ஒரு மூத்த பையன் எந்திச்சு வெளியே வந்தால் பார்த்தானாம்மா. பார்த்துட்டு அவங்க அம்மா ப்ரேயர் பண்ணுறத பார்த்துட்டு சிரிச்சானாம்மா கொஞ்சம் நேரம். அந்த பாட்டை பார்த்து கேட்டோன்னே, எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னோடனே, பக்கத்து வீட்டு சுந்தரி ஆண்டிகிட்ட நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆனால் பாட்டு என்னது. உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், அதே பிள்ளை அவர்கிட்ட பேசுறது, அவ ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சாங்களா. உடனே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னா, அந்த பையன் சொன்னானா, செத்தாலும் எங்கே போக மாட்டேன் நீ. நீங்கள் தப்பே பண்ணாலும் தப்பே பண்ணாட்டினாலும் இயேசு கிறிஸ்து எந்த தவறுமே செய்யவில்லை, எந்த தவறுமே செய்யவில்லை. அவர் சொல்கிறார், பிதாவே இவர்களை. இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது ரொம்ப சிம்பிள், உங்கள் மொபைலை எடுங்க, யார்ட்டெல்லாம் பேசலையோ ஒரு சாரின்னு ஒரு SMS பண்ணுங்கள், ஃபோனில் போய் பேசுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை வந்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி கேன்சர் போன்ற வியாதிகளுக்கு என்ன காரணம்னு சொல்லும்போது டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் யாராவது மன்னிக்காமல் இருக்கிறீங்களான்னு சொல்லி நினைச்சாங்க கேட்குறாங்க. ஸோ இந்த காலை ஆராதனையில் ஆண்டவர் ரொம்ப வெறும் எளிமையான விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்கிறார். சிலுவையில் தன்னை அறைந்தவரை கூட என்ன பண்ணார் அவர்? சிலுவையில் தன்னை அறைந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம், மரித்த பின்பு உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம். சொல்லுங்க, மரித்த பின்பு உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரையே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். யாருங்க? சத்தம் கேட்கல. இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். 33 கோடிகளுக்குள் இப்படி இல்லை ஒரு தெய்வம். பாடுங்க. கையெடுத்து கும்பிடுவதற்கு பாத்திரமான தெய்வம், கையெடுத்து கும்பிடுவதற்கு பாத்திரமான தெய்வம். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரையே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். சத்தம் உயர்த்தி இயேசு மட்டும்தான். ஆண்கள் எல்லாரும் சொல்லுங்க, இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தவறுமே செய்யாத அவர் நமக்காக பலியானார். ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் ஒரு கரங்களை ஊற்றி எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எதுக்காக தூக்குனீங்கன்னு, எதுக்காக தூக்குனீங்கன்னு ஞாபகம் இருக்காது. எதுக்காக நீங்க இப்போ கை தூக்கல சொன்னீங்க? ஹல்லேலூயா. போன வாரம் நான் இந்த சர்ச்சைக்கு வந்தேன், அதாவது ஞாபகம் இருக்குதா? அப்படியா? அப்படி நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்க
போன வாரம் வந்து ஒரு குடும்பத்தை யார் ஆட்சி செய்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு இது கேட்டேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் பார்க்கல? யாராவது சொல்ல முடியுமா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. யார் ஆட்சி? பணம் நம்ம குடும்பத்தை, வேற உலகம், வேற கோயில் பாய் சொல்லுங்க. என்னது? களங்கம் நம்மளை ஆட்சி செய்யக்கூடாது. வெரி குட். வேற? பரவாயில்ல, வாலி பசங்களாம் பிரசங்க கவனிச்சிருக்காங்க. என்னம்மா? மற்றவர்கள் குடும்பத்தை. இவ்வளோ பேர் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஒரு பெரிய, நான் வேற மாதிரி நினைச்சதுனால, மற்ற சர்ச்சை மாதிரி நினைச்சதுனால நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு கைதில் கொடுத்துலாமா? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவரி உமக்கொப்பான தேவன் யார்? அப்படி எழுந்திருந்து ஆராதிக்கலாமா எல்லாரும்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர். நல்ல கரங்கள் தட்டி பாடலாம். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது, நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது, நீ செய்வதை தடுப்பவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். சொல்லுங்க எல்லாரும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை? அவரை போல தெய்வம் இந்த உலகத்தை யாரும் இல்லை. இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
அப்படி கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும், இங்கே இருக்கிற வாலிபர்கள், பெரியவர்கள், குறிப்பாக எல்லா வாலிபர்களும் நல்லா நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணீங்க, நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறீங்க. சபை பெரியவர்கள் எல்லாருமே நிறைய நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க இந்த ஒரு நாள் ஈவெண்ட்டுக்காக. பட் God wants you. He wants you. ஆண்டவருக்கு நீங்கள் வேணும், ஆண்டவருக்கு உங்கள் ஹார்ட் வேணும், ஆண்டவருக்கு உங்கள் இருதயம் வேணும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது இந்த உலகத்தில். அவருக்கு அவரே நிகர். நம்மளை நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னே எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் நின்று கொண்டு ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்தை படைத்த, சர்வத்தை உண்டாக்கின தெய்வம் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஏன் இந்த ஆலயத்துக்கு வர்றீங்க, உங்களுடைய கஷ்டம் என்ன, உங்களுடைய நஷ்டம் என்ன, உங்களுடைய பர்பஸ் என்ன, உங்களுடைய ஹிடன் அஜெண்டா என்ன. He knows everything. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். இருக்கிற எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாமை நிதானித்து அறிந்தோமானால் நலமாக இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி, ஆண்டவர் போன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரைக்கும் நான் அறிந்து செய்த தவறுகளை மன்னிங்க, அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த ஆலய ஆராதனையில் என்னை சுத்திகரிங்க. வார்த்தையை கேட்கறதுக்கு வந்திருக்கிற சுவாமி, எங்களுடைய எண்ணங்கள், இருதயங்கள், சிந்தனைகள் எல்லாம் உமக்கு நேராய் திருப்பப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. நீர் பெரியவர் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையில் உம்முடைய நாமம் உயர்வதாக. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்தினால இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்புங்க ஆண்டவர். இங்கே இருக்கிற மியூசிஷியன், கொயர் பாய்ஸ், இங்கே இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரை, பின்னாடி இந்த மூப்பர்கள், வெளியே நிற்கிறவங்க, கீழே இருந்து கேட்குறவங்க, சத்தத்தை கேட்குறவங்க எல்லாத்தையும் பிரசன்னம் தொடட்டும் சுவாமி. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது ஆமென். எந்த சிறைச்சாலையான அனுபவத்தில் நீங்க இருப்பீங்க அப்படின்னு அந்த காலை ஆராதனையில ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. உங்களுக்கு உயர்த்தும் போது ரெண்டு கரங்களை உயர்த்தி, இயேசுவே நாமம் உயரணும்,
இன்று மேன்மையடைய. இந்த காலை ஆராதனை வேளையில் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தினுடைய நாமம் இந்த காலை ஆராதனையில ஆண்டவரே உயர்த்தப்படுவதாக. நீரே வணங்கப்படத்தக்க ஒரே மெய்யான தெய்வம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஆண்டோட பிரசன்னம் உங்களை தொடரும். யாவே ஹalleluya. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா. கரம் பிடித்து நடத்துவார் கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு எத்தனையோ வருடங்காலமாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அன்பார்ந்த வாலிபர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். பெரியவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். சின்ன பிள்ளைங்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நாவி ஆத்மா சரீரத்தை தருகிறேன் சுவாமி, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை எவ்வளோ நேசிக்கிறீங்க ஆண்டவரே. உங்களை விட்டு நான் எவ்வளோ தூரம் போனாலும் பாவியாக இருக்கையில் அவர் நம்ம இது அவர் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கு ஈடே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்காமல் இருக்கலாம், ரொம்ப அவரை பற்றி தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலனா கூட இங்கே இருக்கிற அநேக வாலிபர்கள் எரிச்சலோடு கோவத்தோடு, ஏன் கடவுள் ஏன் வாழ்க்கையில் இப்படி செய்கிறார், கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும், அந்த மாதிரிலாம் ஒரு கொள்கையோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் நிற்கிறார். நீங்கள் வேணும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, நாவி ஆத்மா சரீரத்தை தருகிற ஆண்டவர், இந்த காலை ஆராதனையில் ஆண்டவரே எங்கூட பேசுங்க. ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் கேளுங்க. இங்கே இருக்கிற பெரியவங்க வாலிபர்கள் எல்லாரும் கேளுங்க. ஆண்டவர் ஏன் கூட எனக்கு புரிகிற மாதிரி எனக்கு பேசுங்க சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசுவீராக. ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை தருகிறோம் சுவாமி. ஆவியானவர் ஆண்டவரை சபைக்கு பேசுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு நேர திருப்பப்படட்டும் சுவாமி. கர்த்தாவே, சொல்லும் நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய வார்த்தை கொண்டு உங்களுடைய மகனை கொண்டு பயன்படுத்துவீராக. நீர் பேசுவீராக. எங்கள் ஆராதனை சமூகத்தில் பிரியமாக இருக்கட்டும். நீர் பெருகிடும், நாங்கள் சிறுகிடும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்கார்வோம். நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடன் செல்ல இருக்கிறோம். அன்பு போதகர் ஜெலீல்குமார் அவர்களை வரவேற்பு முன்பாக ஜாஸ்பர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கு பிற்பகல் நடைபெறும் வாலிபர் நிகழ்ச்சியிலும் அருமையான ஜாஸ்பர் அவர்கள் வரிசை பண்ண இருக்கிறார்கள்.
2:30 மணியிலிருந்து 4 மணி வரை அந்த ஆராதனை நடைபெறும். சபையார் நீங்கள் அந்த நேரத்தில் கலந்து கொள்ளலாம். இப்பொழுதும் முக்கியமான நேரம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிற நேரம். அன்பு சகோதரர் பாஸ்டர் ஜெனில்குமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரும்பாக்கத்தில் இதை போல ஒரு வாலிபர் ஆண்டு விழாவில் அவர்கள் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆழத்துக்குள்ளே நம்மை கொண்டு சென்று நம்மை நடத்தக்கூடியவர்கள். தேவன் அவர்களுக்கு நல்ல ஒரு துணைவியாரையும் நல்ல மகளையும் கொடுத்திருக்கிறார். 2வது ஒரு சுதந்திரத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் வர நாட்களில் நல்ல ஒரு சுதந்திரத்தை தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு தருவாராக. கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாக போதிக்கிற தேவதாசர் நம்முடைய இந்தியாவிலையும் இன்னும் துபாய் போன்ற வெளிநாடுகளிலும் அடிக்கடி சென்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள். நீங்கள் வார்த்தையை அடுத்த 1 மணி நேரம் கூர்ந்து கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உண்மையாகவே இந்த செய்தி நேரம் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தருவார். ஜெபத்தில் ஜாஸ்பர் அவர்கள் சொன்னோடமாக சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் முதற்கொண்டு எல்லாருக்கும் தேவையான சத்தியத்தை நம் ஆண்டவருக்கென்று உப்பாய் இருக்க தேவையான வார்த்தையை கொண்டு வருவார்கள். எல்லார் கரங்களை தட்டி அருமையான பாசை வளரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவ நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களை பார்க்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நம்ம மாத்திரம் தேவனுடைய சமூகத்தில் களி கூர்ந்து கொண்டல, கர்த்தரும் நம்ம மத்தியில் களி கூர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அவருடைய வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நம்மளை பார்க்கும் போதே, செப்பனியா இவ்வாறாக எழுதுகிறார், எஸ் ஆமென், கர்த்தர் நம்ம பார்க்கும் போதே நம்மளை பார்த்தவர் களி கூறுகிறாராம். ஆமென், glory to God. கர்த்தர் நம்ம மத்தியில் களி கூர்ந்து கொண்டு இருப்பார் என்று சொன்னால் ஒரு காரியத்தினால சொல்லிவிட முடியும். ஆமென். இந்த இடத்துல கர்த்தர் நீங்க வேண்டுவதையும் ஆண்டவர் தரப்போறாரு. ஆமென். நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாகவும் என் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கி ஆண்டவர் இந்த இடத்தை விட்டு உங்களை அனுப்ப போகிறார். ஆமென். இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இடத்துல இருக்கிறது ஆமென் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். முதலாவதாக இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததான ஆயர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். such an honor to be in your place dear ஐயா. ஐயா அவங்க முதல் முறையாக எனக்கு ரொம்ப அவங்க விசேஷமானவங்க. ஏன்னா ECA திருச்சபையில் முதல் வாசல் எனக்கு திறந்து வைத்தது அவங்க தான். அவங்க ஐயா கூப்பிட்டதுனால கடந்த ஒரு வருஷத்திலே இது மறுபடியும் 7வது டைம் நான் ECAயில் நான் ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆமென், glory to God. கர்த்தருக்கு நான் அதிகமாக நான் நன்றிகளை நான் சொல்லுகிறேன். ஆமென். இரண்டாவதாக இந்த எஸ்ரா வாலிபர் குழு அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு இதையும் மெட்டிகுலஸாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என்னை கனப்படுத்துகிறவர்கள் நான் கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை கனப்படுத்தி நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் தக்கதான பலனை என் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஒரு தேசத்தில் நான் வந்து இந்தியா கிடையாது, வேற ஒரு தேசம், அங்கே ஒரு தமிழ் திருச்சபை, அவங்க என்னை அழைத்த போது அங்கே அந்த தேசத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது முடிச்சதுக்கப்புறம் ஒரு சகோதரர் வந்தார். சகோதரர் வந்து என்கிட்ட வந்து இங்கிலீஷில் அவர் பேசினார். இங்கிலீஷில் அவர் பேசும்போது சரி நம்ம தமிழ் ஆட்கள் என்ன தான் செய்வாங்க, இங்கிலீஷில் தான் பொழந்து கட்டுவாங்க இல்லையா, அதே போல் சரி நான் இவர் இங்கிலீஷ் தான் இவர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொல்லிட்டு இருக்கும் போது செய்தியை குறித்து நிறைய அவர் காரியங்களை என்கிட்ட பேசினார். ஆண்டவர் இந்த வார்த்தையிலேருந்து என்ன ஆசீர்வதிச்சார் அப்படின்லாம் சொல்லி முடிக்கும் போது அவர் சொன்னார், நான் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னார். அவர் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்து அந்த திருச்சபையில் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அப்போ நான் கேட்டேன், என்னது பாகிஸ்தான்காரரா நீங்கள், பார்க்குறதுக்கு நம்ம ஊர் ஆள் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் எப்படி நான் தமிழில் தானே பிரசங்கம் பண்ணேன், அப்புறம் எப்படி உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன், அதனால ஆண்டவர் எங்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்றும் விளையாட்டுக்காக சொல்லலை. செய்தியினுடைய ஒவ்வொரு குறிப்பையும் அவ்வளவு தெளிவாக அந்த மனுஷனாலே அங்கே சொல்ல முடிந்தது. நம்ம இடையில நம்ம இங்கிலீஷ் கலந்து தான் பேசுவோம் இல்லையா, ஒருவேளை அதனால புரிந்து கொண்டாரான்னு தெரில. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஆமென், glory to God, கர்த்தர் அவருக்கு விளங்க வைத்தார். ஆமென், பிரைஸ் காட். இன்னொரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அது ஒரு குட்கிராமம், ஒரு கிராம சபை. அது அங்கே முடித்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து பேசினார். அவர் பேசும்போது செய்தினால் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டங்கய்யா, கர்த்தருடைய வார்த்தை தொட்டுச்சு, யோபு குறித்து ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணீங்க அப்படின்னார். அன்றைக்கி நான் யோபு பற்றியே பிரசங்கம் பண்ணலை. அப்புறம் யோசித்து பார்த்தேன், ஏதாவது யோபு பற்றி அந்த யோபுங்கிற அந்த புஸ்தகம் பக்கமே தலை வச்சு படுக்கலை. அப்போனா என்ன நடந்திருக்குன்னா, பிரசங்கம் ஆரம்பிக்கும் போதே அவர் மலை ஏறி இருக்கிறாரு. பிரசங்கம் முடிகிற வரைக்கும் அந்த என்ன செய்யலை, இறங்கலை. அப்போ அந்த ஐயாட்ட பார்த்து சொன்னேன், ஐயா ஆண்டவரே உங்கள்கிட்ட நேரடியாக பேசியிருக்கிறார்.
அப்படின்ட்டு. ஏமேன், என்ன சொல்ல வரேன், ஏமேன், இந்த இடத்துல இருந்து நான் என்னத்தினாலும் பேசினாலும் கர்த்தர் உங்களிடத்துல பேசினா மாத்திரம்தான் ஏமேன் உங்களால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன், மனுஷ வார்த்தைகளாலே அல்ல. எஸ், ஏமேன், கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை விடுவிக்கிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை மனம் திரும்ப செய்கிற வார்த்தை, மகிமைக்கு நேராக எடுத்து செல்கிற வார்த்தை. லீதியாளின் உள்ளத்தை கர்த்தர் திறந்தது போல நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் கர்த்தர் திறந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. நான் விசுவாசிக்கிறேன். ஏமேன், நம்ம சபையில் அவருடைய சமூகத்தில் செலவிடுகிற நேரம் வீணான நேரம் அல்ல. ஏமேன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். எஸ், ஏமேன், கர்த்தர் இடைபடுகிற ஒரு நேரம். கர்த்தர் ஐமீன் அவர் செய்ய நினைத்தது என்றைக்குமே தடைபட போறதில்லை. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி பார்த்து சீக்கிரமா நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து செல்லாம. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ராஜா, நன்றி ராஜா. தகப்பனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே, மனுஷனுடைய கட்டு கதைகளை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக இயேசுவின் நாமத்தினால். எங்களுடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படட்டும், எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற மாற்றங்கள் எங்களுக்குள்ளாக கர்த்தர் நீர் ஏற்படுத்துவீராக ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது இந்த இடத்துல தடையில்லாமல் நிறைவேறுவதாக ராஜா. உம்முடைய ராஜ்யத்தின் சித்தத்தை இயேசுவின் நாமத்தினால் இந்த ஸ்தலத்தில் நான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மூடி மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக இயேசுவின் நாமத்தினால் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரூத்து 2வது அதிகாரம் 12வது வசனம். ரூத்து 2வது அதிகாரம் 12வது வசனம் உங்களுக்கான வாசிக்கிறேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இங்கே போவாஸ் என்கிறதான ஒரு மனுஷன் ரூத் என்கிறதான ஒரு மோவாபிய ஸ்திரீயை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. எஸ், இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். எஸ், நிறைவான பலனை உனக்கு கொடுக்கும்படியாக நான் காத்து கொண்டிருக்கிறேன். யாருக்கு அந்த நிறைவான பலனை ஆண்டவர் தராரா? அவரை நம்பி வருகிறவர்களுக்கு கர்த்தர் நிறைவான பலனை கொடுக்கிறாரா? எஸ், நீங்களும் நானும் இந்த இடத்துல கூடியிருப்பது ஏதோ மனுஷ உதவிய நாடி அல்ல. ஏமேன், கர்த்தரை நம்பி நம்ம இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். ஏமேன், உங்களை என்னையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏமேன், நிறைவான பலனினாலே உன்னை நான் திருப்தியாக்கி இந்த இடத்தை விட்டு நான் அனுப்ப போகிறேன். பிரைஸ் காட், ஹalleluya, glory to God. ஏமேன், கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஏமேன், கொஞ்சம் நிறைய பேர் இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏமேன், எனக்காக பக்கத்துல உங்களை கைகளை பிடிச்சு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல உங்களை கைகளை பிடிச்சு எஸ், வல பக்கமோ இடப்பக்கமோ ஏதோ ஒரு பக்கம் நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. இல்லை 2 பக்கம் நீங்க இருந்தீங்கன்னா 2 பக்கமும் பிடித்துக் கொள்ளுங்க. அவங்கள பார்த்து நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க ரொம்ப, திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க ரொம்ப அழகானவங்க, அருமையானவங்க. பாருங்க, இப்பதான் சந்தோஷம் வருது. ஆச்சரியமானவங்க, அபூர்வமானவங்க, அட்டகாசமானவங்க, அதிசயமானவங்க. ஆனாலும் உங்களை நம்ப மாட்டேன், அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏமேனா வசனம் சொல்லுது. ஏமேன், மனுஷன் மேலே நம்பிக்கை இல்லை. ஏமேன், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா? பாக்கியவானாக இருக்கிறானா. எஸ், பாக்கியவானாக இருக்கிறானா. ஏமேன், நம்முடைய வெற்றி கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. நம்முடைய மேன்மை கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. நம்முடைய கனம் கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. ஏமேன், we are not here to please people. ஏமேன், we are here to worship God. ஏமேன், நம்ம மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக அல்ல, மனுஷனை திருப்திப்படுத்தும்படியாக அல்ல. கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக, எஸ், கர்த்தரை கனப்படுத்தும்படியாக, கர்த்தரை உயர்த்தும்படியாக. அவர் ஒன்னு நினைச்சிட்டாருன்னா எஸ், அதை தடுக்கிற சக்தி இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஆமென், ஹalleluya. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆமென், யாருடைய உதவி உங்களுக்கு இல்லாட்டியும் ஆமென், கர்த்தர் உங்கள் சார்பாக நிற்பார் என்று சொன்னார். ஆமென், கர்த்தரை மாத்திரமே உங்கள் நம்பிக்கையாக நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. எஸ், கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென், ஆமென். ஏசாயா 60வது அதிகாரம் 1லிருந்து 3வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அந்த வசனம் இவ்வாறாக சொல்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன் மேல கர்த்தர் உதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஹalleluya. ஆனாலும் உன் மேல கர்த்தர் உதிப்பார். உலகத்தையே காரிருள் மூடலாம். ஆமென், உலகத்தின் ஜனத்தை ஒரு பேர் இருள் மூடலாம், ஆனா கர்த்தர் உன் மேல உதிப்பார். எஸ், கர்த்தர் உன் மேல உதிப்பார். ஹalleluya. ஆமென். அதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்தரே நமக்கு வெளிச்சமா இருக்க போறாரா?
எஸ் ஏமேன் பிரைஸ் காட். உலகத்தின் லைம் லைட் நமக்கு தேவை இல்லை. ஏமேன் கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருப்பார்னா எஸ் ஏமேன் அவர் நமக்காக யாவையும் செய்து கொண்டே இருப்பார். ஏமேன் இயேசு நமக்காக யாவையும் செய்து கொண்டே இருப்பார். எனக்காக யார் ரெக்கமெண்ட் பண்ண போறா? நான் சொல்றேன் இயேசு ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. ஏமே ஏன் சார்பாக யார் எனக்காக பரிந்து பேசுவா? இயேசு பரிந்து பேசுவா. ஆமென். ஹல்லேலூயா. ஏமே என்ன ப்ரோமோட் பண்றதுக்கு ஆள் இல்லை, இயேசு உங்களை ப்ரோமோட் பண்ணுவா. ஏமேன். இருள் ஜனங்களையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன் மேல கர்த்தர் உதிப்பார். Hallelujah, hallelujah, hallelujah. What a glorious God we serve. Amen, praise God. அதே போல தான் இன்றைக்கும் amen கர்த்தர் வெளிச்சம் போட்டு காட்டின, இல்ல கர்த்தர் இருளாய் இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்த ஒரு சம்பவத்தை தான் நீங்களும் நானும் இன்னைக்கு தியானித்து நம் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று நல்லா அறிந்து கொள்ளுங்க, தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு செஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. ஆமென். நம்முடைய தேவனுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு, செய்ய விரும்புறாரு அப்படி நம்ம அறிந்து கொள்ளணும்னா அவர் அன்னைக்கு என்ன செய்தார் என்று சொல்லி நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். glory to God. ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தவர் ஆமென் இன்றைக்கு அழைத்து நம்மளை அரைஞ்சு அனுப்ப மாட்டாரு. ஆமென். அவர் அழைத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். பிரைஸ் காட். glory to God. ஹல்லேலூயா. ஆமென். அபிமெலேக்காக ஆபிரகாமுடைய ஆபிரகாமுக்காக அபிமெலேக்குடைய கனவுகளில் போய் பேசின ஆமென் வழக்காடனுடைய கர்த்தர் ஆமென் ஆபிரகாமுக்கு செய்ததை நான் உனக்கும் செய்வதற்கு. Hallelujah. Praise be to God. Glory to God. இந்த புஸ்தகம் பாருங்க, இந்த ரூத் என்கிறதான இந்த புஸ்தகம் மிக ரொம்ப ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். ஒரு குடும்பத்தின் கதையை குறித்து ஆமென் ஒரு சம்பவத்தை குறித்து இந்த புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இது பல லெவல்ஸ்ல பல அடுக்குகளில் இந்த புஸ்தகத்தை நம்ம தியானிக்கலாம். ஆமென். அநேக நல்ல குணாதிசயங்களை குறித்து இந்த புஸ்தகத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் இல்லையா? ரொம்ப ரொம்ப சின்ன புஸ்தகம், எல்லாரும் ஒருவேளை நீங்க படித்திருக்கலாம். ரூத்தினுடைய குணாதிசயங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஆமென் மாமியாரை கனம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ, தன் குடும்பத்தை நேசிக்கிற ஒரு ஸ்திரீ, இவன் அநேக பொறுமையை குறித்து இல்லைன்னு சொன்னா நல்ல ஒரு விசுவாசத்தை குறித்து ஒரு திட நம்பிக்கையை குறித்து அநேக காரியங்களை நம்ம கத்துக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிற ஒரு 3 காரியத்தை மாத்திரம் இன்று உங்கள் முன்பதாக வைத்து நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ரூத் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா இந்த சம்பவம் எப்ப நடக்குதாம்? நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்படி ஏன் பஞ்சம் உண்டாயிடுச்சுன்னு அதுக்கு முந்தின வசனம் என்ன பாஸ்டர்? 1வது வசனம், அதுக்கு முந்தின வசனம் எங்க போறது அப்படின்றீங்களா? அது நியாயாதிபதிகள் கடைசி வசனத்தில் இருக்கு. அந்நாட்களில் இஸ்ரவேல் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். எந்த காலகட்டத்தில் இது எழுதப்படுது? நியாயாதிபதிகளின் காலகட்டத்தில் எழுதப்படுது. நியாயாதிபதிகளுடைய காலம் எப்படியா இருந்துச்சு? அவன் தன்னுடைய இஷ்டத்தின்படி அவன் செய்து கொண்டிருந்தான். யாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தான் தோன்றித்தனமாக அனைவரும் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு காலத்தில் அங்க என்ன உண்டாச்சா? பஞ்சம் உண்டாச்சா. நல்லா கவனிங்க. ஏமேன். நம்ம தான் தோன்றித்தனமா தேவ வார்த்தைக்கு புறம்பா செய்யும் போது அங்க என்னதான் வரும்? பஞ்சம் தான் வரும். அங்க பஞ்சம் வந்ததுல எந்த ஒரு ஆச்சரியமுமே இல்லை, பார்த்துக்கிடுங்க இல்லையா? ரைட். அங்க இவங்க தான் தோன்றித்தனமாக இஷ்டப்படி செய்து கொண்டிருந்தனால அந்த தேசத்துல என்ன உண்டாச்சா? பஞ்சம் உண்டாச்சா. நான் நல்ல விதமா சொல்றேன், ஒரு சுவிசேஷம் என்பதனால இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்துவாங்களே, அது மாதிரி நான் நெகட்டிவா நான் பாசிட்டிவா சொல்றேன். ஆமென். பிரைஸ் காட். நீங்க தேவ வார்த்தையின்படி நடப்பீர்கள் என்று சொன்னார் அந்த இடத்துல பஞ்சம் உண்டாகாது, அந்த இடத்துல ஆசீர்வாதம் உண்டாகும். Hallelujah. Hallelujah. Praise be to God. Glory to God. நான் சொல்றேன் ஆமென். கர்த்தருடைய வார்த்தையே இந்த உலகத்தை எப்படி வடிவமைத்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஆமென் எந்த இடத்துல நீங்க தேவனுக்காக கிரியை செய்கிறீர்களோ அந்த இடம் இல்ல அந்த பகுதி ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். ஆமென். பிரைஸ் காட். glory to God. இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்றேன். எந்த வீட்டில் ஆமென் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுதோ, ஆமென் தேவனுடைய ஆமென் துதி ஏறெடுக்கப்படுதோ, எஸ் ஆமென் எந்த வீட்டில் ஜெபங்கள் இருக்கிறதோ, எந்த வீடு ஊழியத்திற்காக திறந்து விடப்படுகிறதோ அந்த வீடு ஆசீர்வாதத்தின் வீடாக இருக்கும். Hallelujah. Amen. Whatever you invest in the kingdom, ஹல்லேலூயா, எதெல்லாம் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் முதலீடு செய்கிறீர்களோ ஆமென் அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள்.
Amen. Praise be to God. Glory to God. நான் சொல்றேன், அவருடைய ராஜ்யத்திற்காக உங்க தாளந்த நீங்க செலவிட்டிருப்பீங்கன்னா, Amen, உங்க தாளந்து ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆமென். நீங்க நேரத்தை செலவிட்டிருப்பீங்கன்னா உங்க நேரம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆமென். பிரைஸ் காட். என்னுடைய மகள், அவளுக்கு இப்போ 7 வயசு, 2nd ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கிறா. அவளுக்கு பாருங்கள், நம்ம சின்ன வயசில் கர்த்தருடைய கிருபை நிறைய பைபிள் நான் சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பேன், நிறைய பைபிள் வேர்சஸ்ஸு. ஸோ அவளுடைய அந்த மெமரி பவர் வந்து பைபிளுக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக நான் பயன்படுத்தினால யூகேஜியில் ஹிந்தி படித்தா, 1st ஸ்டாண்டர்டில் நாங்கள் ஆந்திராவில் இருந்தோம் தெலுங்கு படித்தா. ஒரு குழந்தை ஒரு லாங்குவேஜை படிக்கிறதே பெருசு இல்லையா? மறுபடியும் நாங்கள் தமிழ்நாட்டில் இப்போ வந்துட்டோம், இப்போ தமிழ் படித்து கொண்டு இருக்கிறா. எஸ், அவள் எந்த ஒரு கஷ்டமும் படமாட்டா, ஈஸியாக எந்த ஒரு காரியத்தையும் புரிந்து கொண்டு ஈஸியாக கற்றுக்கொள்வாள். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த மெமரி பவரை தேவனுடைய வார்த்தைக்காக பயன்படுத்தினதுனால, ஆமென், அந்த பவரை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். whatever you use it for God will be blessed by God. ஆமென். எதையெல்லாம் நீங்கள் தேவனுக்காக பயன்படுத்துகிறீர்களோ, ஆமென், அந்த காரியம், அந்த பகுதி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆமென். God will deliver, God will release a special anointing upon that. கர்த்தர் அதில் ஒரு விசேஷத்தை, அபிஷேகத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென். நிறைய வாலிப பிள்ளைங்க, எஸ், ஆமென், நிறைய காரியங்களை வெளியே நீங்கள் செஞ்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆலயத்து நிமித்தம் தேவனுக்காக நீங்கள் இந்த நிறைய காரியத்தை பொறுப்பெடுத்து செய்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையிலேருந்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் பெருக செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தாமல் இருக்க மாட்டார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்யாமல் இருக்க மாட்டார். ஆமென். கர்த்தர் உங்களை கனப்படுத்தாமல் இருக்க மாட்டார். ஆமென். அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கு செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, இந்த பஞ்சம் அப்படின்னு வந்த உடனேயே இங்க எலிமெலேக்கு அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். யாருங்க அது? என்ன எலி மேலே போச்சா? இல்லை, எது? எலிமெலேக். எஸ், எலிமெலேக் அப்படிங்கிறதான ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஆஹா இங்கே பஞ்சம் உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெத்லஹேம் என்கிறதான ஊரை விட்டுட்டு அவர் எங்கே போகிறாரு? மோவாப் என்கிறதான தேசத்துக்கு தனியாக போயிருந்தா கூட பரவாயில்ல, நகோமி அப்படிங்கிற தன்னுடைய மனைவியோடு கூட, தன்னுடைய 2 மகன்களோடு கூட மோவாப் என்கிறதான தேசத்திற்கு அங்கே போகிறத பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. பெத்லஹேம் என்று சொன்னால், எஸ், அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். ஹவுஸ் ஆஃப் பிரெட். ஆமென். ஹவுஸ் ஆஃப் பிரெட். ஆமென். அந்த அப்பத்தின் வீட்டை விட்டுட்டு இந்த குடும்பம் எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, மோவாப் என்கிறதான தேசத்துக்கு போறாங்க. மோவாப் அப்படின்னு சொன்னா எம்ப்டினஸ், வெறுமை என்று அர்த்தம். அப்ப ஆவிக்குரிய ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய அப்பத்தின் வீட்டை விட்டுட்டு இந்த குடும்பம் பஞ்சத்தை பார்த்த உடனே எங்க போறாங்க? ஆமென். தேவன் விரோதிக்கிற, அங்க விக்கிரகாராதனை செய்கிற வெறுமையான ஒரு மோவாப் தேசத்திற்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். நான் சொல்றேன், ஆமென், பஞ்சம் வந்தாலும் சரி, சூழ்நிலை எதிர்மறையா இருந்தாலும் சரி, ஸ்டே இன் தி ஹவுஸ் ஆஃப் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வீட்டில் நிலை கொண்டிருங்கள். ஆமென். டோன்ட் டிபார்ட் அவுட் ஆஃப், ஆமென், தி ஹவுஸ் ஆஃப் பிரெட். ஆமென். அப்பத்தின் வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறாதீர்கள். இன்னொரு வகையில் சொல்லப் போனா, ஆமென், ஸ்டே இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. Amen. The first thing that I want to make it is, amen, hallelujah, stay in the presence of the Lord. Amen. கர்த்தருடைய பிரசன்னத்தில் தரித்திருக்கிறவர்களாக, தேவனுடைய பிரசன்னத்தில் தரித்திருக்கிறவர்களாக, amen. பஞ்சம் வந்தாலும் சரி, சூழ்நிலை எதிர்மறையா இருந்தாலும் சரி, amen. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? amen. தேவனை விட்டு கொடுக்க முடியாது, தேவனை நம்புறதை நான் நிறுத்த போறது இல்லை. I am going to stay in the house. Hallelujah. Amen. Praise God. Glory to God. Amen. ரொம்ப மோசமாயிருச்சு, அதனால இந்த வார்த்தையெல்லாம் கடைபிடிக்க முடியாது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா நான் போக போறேன், மோவாபை தெரிந்தெடுக்க போறது இல்லை, நான் பெத்லஹேம்ல இருக்க போறேன். ஆமென். நிறைய பாருங்க, எனக்கு எதிராக செஞ்சுட்டாங்க, அவங்கள நான் பழி வாங்கணும், அவங்கள நான் மன்னிக்க போறதில்லை. இல்லை, மோவாபை தெரிந்தெடுக்க போறது இல்லை. I am going to stay in the house of bread. Amen. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். Amen. 7 தரம் இல்லை, Amen, 70 times 7 நாளும் மன்னிங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நான் மன்னிக்க போறேன். I am going to choose the house of bread. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? Hallelujah, hallelujah. நான் சொல்றேன், when you are in the house, amen, the God of the house will take care of everything. Amen. நீங்கள் தேவனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீட்டின் தேவன் சகலவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பார்.
Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. Praise God. நான் சொல்றேன் hallelujah. Amen. Stay in the house. Amen. Hallelujah. Stay in the house. Amen. Glory to God. தேவனுடைய வீட்டில், தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய வார்த்தையில் நீங்களும் நானும் நிலை பெற்றவர்களாக, எஸ், நிலை பெற்றவர்களாக. ஆமென், ஆமென், ஆமென். ஒருவேளை மோவாபை தெரிந்தெடுத்திருப்பீங்கன்னா இன்றைக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்றேன். You can come back to the house of the Lord. ஆமென். நீங்கள் மீண்டுமாக தேவனுடைய வீட்டிற்கு திரும்புகிற ஆமென் ஒரு வழி வாசலை என் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். என் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த எலிமெலேக்கு அப்படின்னு சொன்னா my God is my king என்று அர்த்தம். என்னுடைய தேவன் என்னுடைய ராஜா என்று அர்த்தம். நகோமி அப்படின்னு சொன்னா மதுரம் என்று அர்த்தம். எஸ், ஆமென், மதுரம் என்று அர்த்தம். ஆமென், a delight இல்லனா ஒரு pleasant என்று அர்த்தம், ஒரு இன்பம் என்று அர்த்தம். இந்த மதுரமாகிய இன்பமும் இந்த என் தேவனே என்னுடைய ராஜா என்கிற இந்த நாமம் கொண்ட இந்த எலிமெலேக்கும் ஆமென் தங்களுடைய பெயருக்கு விரோதமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செயல்பட்டாங்க இல்லையா? ஆமென். என் தேவன் என்னுடைய ராஜான்னு அந்த மனுஷனுக்கு தெரிந்திருந்தா, ஆமென், என் ராஜா இருக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. ஆமென். நானா போய் என்ன செய்ய தேவையில்லை, கிரியை செய்ய தேவையில்லை. ஆமென். அவருடைய வார்த்தைக்கு விரோதமா போக தேவையில்லை, அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த இடத்துல நின்று இருக்க வேண்டும். நான் சொல்றேன், கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற இடம் எவ்வளவு பளபளப்பா இருந்தாலும் அது அழிவை தான் கொண்டு வரும். How many of you are with me this morning? Amen. Praise God. சோதோம் கொமோரா எவ்வளவு அழகா இருக்கலாம். எஸ், ஆமென். ஆனா அங்க ஆண்டவர் இல்ல. God is in the house. ஹalleluya, ஹalleluya. எகிப்து எவ்வளவு செழிப்பா இருக்கிறது போல தோணலாம். ஆமென். ஆனா அது அடிமைத்தனத்தின் அழிவுல தான் கொண்டு போகுமே ஒழிய, ஹalleluya, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வர போறது இல்ல. ஆமென். சிக்லாக் எவ்வளவு நன்மை தருகிறது போல இருக்கலாம், ஆனா சிக்லாக்ல இழப்பு தான் வரப்போறதே ஒழிய, ஆமென், அங்க நன்மை வரப்போறது இல்ல. Hallelujah. Praise be to God. Amen. இந்த காலை வேளையில நான் சொல்றேன், amen, stay in the house of the Lord. Amen. இல்லனா, amen, come back to the house of the Lord. Amen. அந்த மோவாப் தேசத்துக்கு இவங்க போனாங்களே, அப்பயாவது சும்மா இருந்திருக்கலாம். அத அங்கேயும் போய் சும்மா இல்லாம அவங்க 2 குமாரர்கள் இருக்கிறாங்க பாருங்க. 4வது வசனம் 5வது வசனம், 4வது வசனம் 5வது வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். Amen. ரூத் 4:5. இவர்கள் மோவாபியர்கள் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிளியோன் எனும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். எஸ், தனித்தவளானாள். ஆமென். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வரை சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். பிரைஸ் காட். ஆமென். இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போறோம் இல்லையா? எஸ், எலிமெலேக்கை போல அல்ல, நகோமியை போல அல்ல. ஆமென். நான் என்னுடைய சுயத்தை நம்ப போறது இல்லை, நான் சர்வ வல்லவராகிய என் தேவனை நான் நம்ப போகிறேன். Amen. Praise God. Hallelujah. Hallelujah. Amen. Glory to God. I'm going to believe in my God. Yes, I'm going to believe in my God. Amen. அங்க போய் சும்மா இருந்திருந்தாலும் பரவாயில்ல, அங்க 2 மோவாபிய ஸ்திரீகளை, அந்நிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்க என்ன சொல்லுது, டோரா புஸ்தகம் அவங்களுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுது. அதையும் அங்க மீறியாச்சு. 2 பேரும் திருமணமாகி அங்க 3 பேரை இறந்துட்டாங்க பாருங்க. எலிமெலேக்கும் இறந்துட்டாரு. அங்க 2 க்ளோன் வருது பாருங்க இல்லையா? மக்லோனும் சரி, எஸ், ஏமேன், கிளியோனும் சரி, 2 பேர் என்ன செய்துட்டாங்க, அங்க இறந்து போயிட்டாங்க. அங்க மரணத்தை அவங்க சந்திக்கிறாங்க. எஸ், நான் சொல்றேன், there is safety only in the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்தில் மாத்திரம்தான் பாதுகாப்பு உண்டு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல தான் ஏமேன் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆமென். ஹalleluya. Anything that is against the word, hallelujah, will lead you to death. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எந்த ஒரு செய்கையோ, எந்த ஒரு தீர்மானமோ, எந்த ஒரு தெரிந்தெடுத்தலோ, whatever it may be, அது அழிவுக்கு நேராகத்தான் ஒரு மனுஷனை நடத்தும். ஆமென். பிரைஸ் காட். சங்கீதம் 11வது அதிகாரம் 3வது வசனம் யாராவது எடுத்தவங்க நீங்க வாசிக்கிறீங்களா? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகின்றவை, நீதிமான் என்ன செய்வான்? 4வது வசனம், கர்த்தர்
கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, அஸ்திபாரங்கள்லாம் நிர்மூலமாகுது. நீதிமான் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே கர்த்தர் நம்பிக்கையை தராரு பாருங்க. அஸ்திபாரம் என்னதான் அசஞ்சாலும், சூழ்நிலை என்னதான் எனக்கு விரோதமா போனாலும், கர்த்தருடைய சிங்காசனம் நிலை பெற்று இருக்கு. அவர் ராஜாவாக தான் இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். Hallelujah. Amen. Praise God. Glory to God. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Amen. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க. எஸ், சங்கீதம் 55:6, அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். எஸ், நான் பறந்து போய் நான் இளைப்பாறுவேன். இங்கே சங்கீதக்காரர் சோர்ந்து போய் சொல்கிறாரு, எனக்கு புறாவை போல மாத்திரம் சிறகு இருந்துருச்சுன்னா நான் பறந்து போய் நான் இளைப்பாறு இருப்பேன். நான் சொல்கிறேன், எலிமெலேக்கை போல புறா சிறகை வச்சுட்டு நம்முடைய அந்த அப்பத்தின் வீட்டை விட்டு, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நம்ம பறந்து விலகி போக போகிறது இல்லை. நம்ம புறாவின் சிறகுகளை உடையவர்களாக இருக்க போகிறது இல்லை. நாம் கழுகுகளின் சிறகுகளை உடையவர்களாக இருக்க போகிறோம். Hallelujah. Amen. Praise God. Amen. Glory to God. ஏசாயா 40:31 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். Hallelujah. Amen. நான் சொல்றேன், புறாவுகளின் சிறகுகளைப் போல நம்ம பறந்து போய் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நம்ம வெளியே போறது இல்லை. நாம் கர்த்தருக்கு காத்திருக்க போகிறோம். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? Yes, hallelujah. I am going to wait in the presence of the Lord. Amen. பஞ்சமா இருக்கலாங்க. Amen. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? பஞ்சத்தை காட்டிலும் பெரியவர் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன். Amen. Hallelujah. Amen. Glory to God. பஞ்சத்தின் மத்தியில தான் ஈசாக்குக்கு 100 மடங்கு விளைச்சலை ஆண்டவர் கட்டளையிட்டார். Amen. பஞ்சத்தின் மத்தியில தான் யோசேப்பை ஆண்டவர் அதிபதியாக, பிரதம மந்திரியாக என் ஆண்டவர் உயர்த்தினார். Amen. பஞ்சத்துல தான் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். Oh, thank you, Holy God. Hallelujah. He is greater than your situation. Amen. உங்கள் சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். இன்னொரு வகையில சொல்றேன், உங்க பிரச்சனை காட்டிலும் பெரியவர் இயேசு. ஹalleluya. நான் பிரச்சனையை பார்த்து பயப்பட போறதில்லை. காரணம், அந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் என்னோடு கூட வாசம் செய்கிறார். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். எஸ், பெரியவராக இருக்கிறார். நீங்க இந்த சூழ்நிலையிலையும் ஒரு வியாதியின் சூழ்நிலையா இருக்கலாம், போராட்டத்தின் சூழ்நிலையா இருக்கலாம், இக்கட்டின் சூழ்நிலையா இருக்கலாம், பிரச்சனையின் சூழ்நிலையா இருக்கலாம். ஒரு 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 எதிரிகள் சூழப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். நான் சூழ்நிலைக்கு அடிபணிய போறது இல்லை. I am going to surrender unto my God. Hallelujah. I am not going to surrender to the circumstances. I am going to surrender to God. Hallelujah. நான் சூழ்நிலைக்கு அடிபணிய போறது இல்லை, நான் கர்த்தருக்கு அடிபணிய போகிறேன். நான் சூழ்நிலைக்கு அடிபணிஞ்சேன்னா நான் பயந்து அழுவேன். ஆனால் நான் கர்த்தருக்கு அடிபணிந்தேன்னா அவருக்கு நன்றி சொல்லி நான் துதித்து கொண்டே இருப்பேன். ஹalleluya. தேவரீர் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நான் களி கூர்ந்து கொண்டு இருப்பேன். ஏமேன், ஏமேன். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? ஏமேன். எல்லாவற்றை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். எஸ், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். எபிரேயத்தில் பாருங்க, அந்த பயம் என்கிற வார்த்தையும் ஆராதனை என்கிற வார்த்தையும் ஒன்று தான். எஸ், ஒரு சில இடத்துல பயம் என்று மொழிபெயர்க்கப்பட்ட அதே வார்த்தை தான் ஆராதனை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதற்கு ஆராதனை செய்றீங்கன்னு அர்த்தம். எஸ், ஏமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வியாதியை ஆராதிக்க போறது இல்லை. என் தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொல்லி என் வியாதியை சுமந்து தீர்த்த என் இயேசுவை ஆராதிக்கிறேன். ஹalleluya. ஏமேன். இந்த பிரச்சனையை நான் ஆராதிக்க போறது இல்லை. எல்லா பிரச்சனைகளையும் தவிடுபடி ஆக்கி என் நீதியின் பாதையில் நடத்துகிற, எனக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற, இரும்பு தாழ்பாலை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து மறைபிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எனக்கு திறந்து விடுகிற என் கர்த்தரை நான் ஆராதிக்க போகிறேன். Hallelujah. I'm going to exalt my God. Hallelujah. 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 I'm going to exalt my God. Amen. I'm going to exalt my God. என் தேவனை நான் உயர்த்தி நான் ஆராதித்துக் கொண்டே இருக்க போகிறேன். உயர்த்தி நான் துதித்துக் கொண்டே இருக்க போகிறேன். Amen. Glory to God. 6வது வசனம் யாராவது எடுத்தவங்க வாசிக்கிறீங்களா? இங்கே யாராவது வாசிக்கிறவங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், Amen. ரூத்து 1வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது எடுத்தவங்க நீங்கள் வாசிங்க.
எஸ். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார்னு கேட்கும்போது தான், அந்த நற்செய்தியை கேட்கும்போது தான், அந்த வார்த்தையை கேட்கும்போது தான் இந்த நகோமிக்குள்ளாக என்ன உண்டாகுது? மனம் திரும்புதல் உண்டாகிறது. எஸ், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நம்மளை மனம் திரும்ப செய்கிறது எது? கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை மனம் திரும்ப செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் திருச்சபைக்கு வரீங்க. எஸ், ஆமென். ஒவ்வொரு கூடுகைக்கு வரீங்க. ஆமென், பிரைஸ் காட். நான் சொல்கிறேன், இங்கே இருந்து பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ளாக மாற்றத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். ஆமென். நகோமி எழும்பினால உங்களுக்குள்ளாக ஒரு உள்ளான எழுப்புதலை அந்த வார்த்தை கட்டளையிட்டு கொண்டே இருக்கும். ஆமென், பிரைஸ் காட், க்ளோரி டு காட். அவ என்ன கேள்விப்படுறா? மோவாப் தேசத்தில் இவங்க குடும்பம் சுக்குநூறா உடஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு. ஆமென். அவன் கேள்விப்படுறா, கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை சந்தித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை போஷித்தார். ஆமென், பிரைஸ் காட். அந்த பஞ்சத்திலையும் பெத்லகேம்ல இருந்தவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆமென், க்ளோரி டு காட். நான் சொல்றேன், நான் இப்படி நல்லது செய்கிறதுனால, தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறதுனால எனக்கு இந்த எதிர்ப்பு வருது, இந்த சோதனை வருது அப்படின்னு சொன்னா, ஆமென், கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. ஹல்லேலூயா, ஆமென். காரணம், நீங்க தோற்று போனா அந்த இடத்துல கர்த்தர் தோற்று போவார். எஸ், ஆமென். கர்த்தர் தோற்று போவது இல்லை. ஆமென். நீங்க வெட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. உங்களை நிச்சயமே ஆண்டவர் ஜெயிக்க வைப்பார். ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், உங்க உறவினர்கள் முன்பதாக நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். உங்க சுற்றத்தார் முன்பதாக நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். உங்க வேலை ஸ்தலத்துல கர்த்தருக்காக நிக்கிற நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா, ஆமென், க்ளோரி டு காட். அவர் நிச்சயம் சந்திப்பார். ஆமென். அவர் நிச்சயம் சந்திப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு பாதியில சேரவும் தெரியாது, பாதியில விடவும் தெரியாது. எஸ், காரணம் அவர் பெயர் ஆதியும் அந்தமுமானவர். ஹல்லேலூயா, ஆமென். ஆதியில கை பிடித்தார்னா அவர் சொல்றாரு, ஆமென், எல்லில் உன்னை விட போறது இல்லை. எஸ், பியில் உன்னை திக்கற்றவனா நிறுத்த போறது இல்லை. இசட் வரைக்கும் உன் கூட இருந்து, ஆமென், உனக்காக நான் நன்மையை செய்து கொண்டே இருப்பேன். ஆமென். உன்னுடைய சார்பாக நான் கிரியை செய்து கொண்டே இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த குடும்பம் ஒரு டிசைட் பண்றாங்க பாருங்க, we are going to go back to that Bethlehem. ஆமென். கர்த்தர் சந்திக்கிற அந்த பெத்லகேமுக்கு நாங்கள் திரும்ப போகிறோம். ஆமென், பிரைஸ் காட். இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிற, I am going to turn back to the word of God. ஆமென். அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் திரும்ப போறேன். ஆமென். ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ஆதி அன்புக்கு நேராக நீ திரும்ப வேண்டும். ஆமென். எவ்வளோ நீங்க ஊழியம் செய்து சோர்ந்து போயிருக்கிறீங்க, ஒன்றும் செய்யாதபடிக்கு. இல்லை இல்லை இல்லை, மீண்டுமாக உன்னை நான் பலப்படுத்த போறேன், மீண்டுமாக உன்னை நான் அபிஷேகம் பண்ண போறேன். ஆமென். திருச்சபையில் ஆமென், மீண்டுமாக உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். Hallelujah. What a good God we serve. Amen. What a good God we serve. Yes. Hallelujah. Amen. அவங்க திரும்ப அங்க போகிறாங்க பாருங்க. 3 பேர் அங்க புறப்படுறாங்க. எஸ், ஆமென். நகோமி, ஆமென், ரூத் மற்றும் ஓர்பாள் என்கிறதான இந்த 3 ஸ்திரீகள் எங்க புறப்படுறாங்க? ஆமென். அந்த பெத்லகேமுக்கு அவர்கள் புறப்படுறாங்க. ஆமென். புறப்படும்போது நீங்கள், நமக்கு டைம் இல்லை, எனக்கு நேரம் முடிய போகுது. ஆமென். நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாசித்துக்கொள்ளுங்க. புறப்படும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா நகோமி வாஸ்தாலே தெரியும், அந்த அம்மா ஒரு நெகட்டிவாக எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு ஸ்திரீ. ஏமே வாயை திறந்தாலே விஷம்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த அம்மா. ஃபஸ்ட்லேருந்து பேசுது, எதுவும் நன்மையை என்ன செய்ய மாட்டேங்குது, இந்த அம்மா பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு இடத்துல சொல்கிறாங்க, கர்த்தர் எனக்கு விரோதமாக இருக்கிறார் அப்படின்றாங்க. கர்த்தரா விரோதமாக இருந்தார்? இவங்களுடைய கொழுப்பு பெத்லகேமை விட்டுட்டு வெளியே போய் அழிஞ்சிட்டு யார் மேலே இந்த அம்மா பழிய போடுது? கர்த்தர் மேலே பழிய போடுது. அவர் எனக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டார்? கிரியை செஞ்சுட்டார். அவர் அங்கே விரோதமாக கிரியை செய்வார்? அவர் என்ன கெட்டவரா? தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். ஏமேன். இட் இஸ் அ ராங் சாய்ஸ். ஏமேன். அவளுடைய தவறான தீர்மானம், அவளுடைய தவறான தெரிந்தெடுத்தல், ஏமேன், இந்த பிரச்சனைக்கு அவளை தள்ளி இருக்குது. ரைட்? ஏமேன். கர்த்தர் உங்களுக்கு கெடுதியை எப்பொழுதும் செய்ய, ஆமென், முற்படுவது இல்லை. ஹல்லேலூயா, ஆமென், glory to God. அவர் என்ன செஞ்சாலும் சரி, அவர் எப்படி செஞ்சாலும் சரி, அது நம்ம நன்மைக்காக மாத்திரமே. ஆமென், praise God, glory to God.
ஒரு தேவ மனுஷன் இவ்வாறாக சொல்றாரு, nothing bad will come from a good God. Amen. Nothing good will come from a bad world. எஸ், ஏமேன். எந்த ஒரு நன்மையும் இந்த கெட்ட உலகத்திலிருந்து வராது. எந்த ஒரு கெடுதியும் என்னுடைய நல்ல தேவனிடத்திலிருந்து வராது. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், ஏமேன், அந்த பிரச்சனை கர்த்தரிடத்திலிருந்து வரலங்க. அதை தீர்க்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். ஏமேன். அந்த வியாதியை சுகப்படுத்த தான் இந்த இயேசு காத்து கொண்டு இருக்கிறார். ஏமேன். உங்களை விடுவித்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இந்த இயேசு காத்து கொண்டு இருக்கிறார். பிகாஸ் he is a good God. ஏமேன். அவர் நல்ல தேவனாக இருப்பதனால. ஆமென். glory to God. yes, amen. அந்த அம்மா பாருங்க டிஸ்கரேஜ் பண்றாங்க. ஓர்பாவையும் ரூத்தையும் பார்த்து என்ன சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணிருங்க, என்னை விட்டுட்டு போயிருங்க. கூட இருக்கிறதே பெருசு. 2 பேர் மருமக, நல்ல மருமக 2 பேரும் இல்லையா, ரைட். மாமியாரை விட்டுட்டு போகாமல் இருக்காங்க, கூட வரேன்றாங்க. அவங்கள்கிட்ட என்ன பண்ணுறது, ஒரு நெகட்டிவ் வேர்ஸ், எதிர்மறையான தீமையான வார்த்தைகளை சொல்லி அவங்களையும் துரத்தி விட தான் பார்க்குது இந்த அம்மா. என் கூட நீங்கள் வராதிங்க, அடுத்து உங்களுக்கு கட்டி வைக்கிறதுக்கு என்கிட்ட பிள்ளை இல்லை, ஆனால் இப்போ நான் கல்யாணம் பண்ணி அதுக்கு பிள்ளை பிறந்து அப்புறம் வளர்ந்து உங்களை கட்டி வைக்கிறதுலாம் சாத்தியமே கிடையாது, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் போயிருங்க அப்படிங்கிறாங்க. எஸ், எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஓர்ப்பா பார்த்தா, அடடா இந்த அம்மா கூட போனால் நம்ம உருப்பிட முடியாது, ஒவ்வொரு அடிக்கும் என்னது எதிர்பேச்சு பேசிக்கிட்டு இருக்கு, நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓர்ப்பா என்ன பண்ணிட்டாங்க, இந்த அம்மாவை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. பாய் சொல்லிட்டு அது முத்தம் கொடுத்துட்டு தான் என்ன செய்கிறாங்க, கிளம்புறாங்க. எஸ், தன்னுடைய தேவர்களிடத்துல, தன்னுடைய ஜனத்துக்கிடத்திற்கு ஓர்ப்பா திரும்பி போயிட்டா. பட் there was a person whose name was Ruth. Amen. ட்ரூத்தில் நிற்கிற ரூத் பாருங்க. ஹல்லேலூயா. ஏமேன். இந்த ரூத் என்கிற நபர் மாத்திரம், ஏமேன், அந்த ஸ்திரீ மாத்திரம் சொல்றா, ஏமேன், நான் உங்களையும் விட போறது இல்லை, உங்க தேவனையும் விட போறது இல்லை. ஹல்லேலூயா. ஏமேன். glory to God. ஏமேன். பிரைஸ். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். ஏமேன். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை நாமத்தை எபிரேய பைபிள் அவங்க சொல்றாங்க. ஏமேன். யூ ஆர் யாவே இஸ் மை யாவே. ஏமேன். அந்த யெகோவா தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. ஏமேன். நான் மறுபடியும் சொல்றேன், ஏமேன், கர்த்தரை நம்பினவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க வெட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. அவங்க வெட்கப்படுவது இல்லை. ஏமேன். மோவாபிய ஸ்திரீ தான், ஏமேன், ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு இடத்துலேருந்து புறப்பட்டது தான். ஏமேன். ஆனால் இந்த ஸ்திரீ சொல்றா, அந்த உடன்படிக்கையின் தேவன் தான் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். glory to God. thank you holy spirit. thank you holy spirit. கவனிங்க, இந்த நகோமி மறுபடியும் ஊருக்கு போயும் சும்மா இல்லை, நான் நிறைவாக போனேன். நிறைவாக இருந்தால் எதுக்கு முதல்ல போனேன் இல்லையா, ரைட். போயிருக்கவே கூடாது நீ. நான் நிறைவாக போனேன், ஆனால் கர்த்தர் என்னை எப்படி அனுப்பிச்சிட்டாரு, வெறுமையாக என்னை அனுப்பிச்சிட்டாரா. அங்கே அவங்க சொல்கிறாங்க, அவர் சர்வ வல்லமையுள்ளவர், எல்ஷடாய். எல்ஷடாய்னா எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர்னு அர்த்தம். சர்க்காஸ்டிக்காக பேசுகிறாங்க. எல்ஷடாய் தான், ஆனால் எனக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு அவர் என்ன இல்லை, நல்லவர் இல்லை, எனக்கு ஒன்றுமே ஆண்டவர் செய்யலை, என்னை வெறுமையாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இந்த அம்மா ஃபுல்லாக ஆண்டவர் மேலே பழி போட்டு கொண்டே இருந்தாலும், ஆமென், பிரைஸ் காட், கர்த்தர் இந்த அம்மா மேலே ஒரு தயவை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆமென், பிரைஸ் காட். நான் சொல்கிறேன், நம்ம எவ்வளவோ ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செய்திருக்கிறோம், ஆனால் நம்ம தப்பி இருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. the favor of the Lord. எஸ், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. ஆமென். கர்த்தருடைய கிருபை. ஆமென். கவனிங்க, நகோமி சொல்கிறான், என்ன ஏன் நகோமின்னு சொல்கிறீங்க, இப்போ வேற என்னன்னு சொல்லலாம், ஆம்னி வேணுன்னு சொல்லலாமா, இல்லை, ரைட். அப்புறம் எப்படி நீயே சொல்லு, என்ன மாறான்னு சொல்லுங்க. மாறான கசப்புன்னு அர்த்தம். நான் மதுரம் இல்லை, நான் ஒரு கசப்பு அப்படின்றாங்க. ஆமென். இந்த அம்மா இழப்பை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்தாங்களே தவிர, கர்த்தர் இவர்களோடு கூட ரூத்தை வைத்திருந்தார். அந்த ரூத்துக்காக நன்றி சொல்லலை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். not what you lost but what is left will give breakthrough in your life. நீங்க இழந்தது அல்ல, மீதி இருக்கிறதை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் காட். இந்த காலை வேளையில நான் சொல்றேன், இழந்ததை குறித்து கவலைப்பட வேண்டாம், மீதியானதை தான் கர்த்தர் பெருக பண்ண போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் கணவர் செத்துட்டாரு, ஒன்றும் இல்லை, வெறுமையாக இருக்குது. சரி, என்னதான் இருக்குது, என்ன இருக்குது, ரைட். ஆமென். பிரைஸ் காட். என்ன இருக்கா, ஒன்லி த ஆயில் இஸ் லெஃப்ட். கர்த்தர் சொன்னார், ஆமென், ஐ அம் கோயிங் டு bless it.
Amen. Hallelujah. அந்த எண்ணெயை நான் ஆசீர்வதிக்க போறேன். Amen. அந்த எண்ணெயை பெருக செய்ய போறேன். Amen. What is left is going to bring breakthrough in your life. Amen. Glory to God. இன்னைக்கு எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? Amen. எவ்வளவோ இழந்துட்டேன், ஆனா கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கொஞ்ச பலனுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஏமன். எவ்வளவோ பேர் எனக்கு விரோதமாக திரும்பிட்டாங்க, எனக்கு ஆதரவாக ஒரு சில ரூத்துக்களை என் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர்களுக்காக நான் ஆண்டவரை நன்றி சொல்ல போறேன். Hallelujah. Hallelujah. Not what you lost, but what is left. ஏமன். ஒன்றுமே இல்லை. 200 பணத்துக்கு இவங்களுக்கு அப்பத்தை கொண்டால் நம்ம எங்கே போகிறது? நம்மகிட்ட எதுவுமே இல்லை, ரிசோர்ஸஸ் இல்லை, சோர்ஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. ஏமன். ஆண்டவர் சொன்ன என்னதான் இருக்குது? வாட் இஸ் லெஃப்ட்? ஏமன். 5 அப்பம் 2 மீன் தான். அதை தான் நான் தொட்டு ஆசீர்வதித்து பெருக செய்ய போகிறேன். ஆமென். Glory to God. Praise God. நான் இந்த காலை வேளையில் சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் சம்பளத்தை ஏமேன் நீங்கள் ஆண்டவருடைய பரிசுத்த பிரசனத்தில் நீங்கள் ஏறெடுத்து அதுக்கு நன்றி சொல்லும் பொழுது, ஏமேன், glory to God, you are shifting that little into a miraculous realm. ஆமென். அந்த 5 அப்பம் 2 மீனை கர்த்தர் எப்பொழுது ஸ்தோத்தரித்தாரோ அது பெருக்கத்திற்குள்ளாக சென்றது. ஏமேன். எதை குறித்து நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்தரிக்கிறீர்களோ அந்த காரியம் பெருகும். ஆமென். glory to God. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? என் பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போறேன். ஏமேன். நான் இருக்கிற வீட்டுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போறேன். எஸ், ஹalleluya. எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலைக்காக நான் ஸ்தோத்தரிக்க போறேன். ஏமேன். நீங்க ஸ்தோத்தரிக்கிற காரியத்தை கர்த்தர் பெருக செய்து கொண்டே இருப்பா. எங்க ஸ்தோத்திரம் பெருகுதோ அங்க கிருபை பெருகுகிறதா. Hallelujah. Enter the gates with thanksgiving. Amen. ஸ்தோத்திரத்தோட கூட நன்றியோடு கூட நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்துக்குள் வாருங்கள். Amen. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. Enter the gates with thanksgiving. நீங்க எப்பொழுது நன்றி சொல்றீங்களோ ஆண்டவருக்கு அங்கே ஒரு வாசல் திறக்கப்படுது. Amen. Praise God. Glory to God. Hallelujah. Just keep thanking God. Amen. Just keep thanking God. Hallelujah. Amen. The presence of the Lord. ரெண்டாவது, Amen, the personality of the Lord. இல்லைனா the person of God. Amen. Glory to God. முதலாவது கர்த்தருடைய பிரசன்னம், ரெண்டாவது கர்த்தருடைய தன்மை, இல்லைன்னு சொன்னா கர்த்தருடைய சுபாவம். The person of God. Amen. நகோமியுடைய வாழ்க்கையில் அழிவு வந்தது காரணமே, Amen, தேவனை குறித்ததான சரியான சத்தியத்தின் அறிவு நகோமிக்கு இல்லாதிருந்தது. அவர் என்ன வெறுமையாக்கிட்டாரு, என்னை அழிச்சிட்டாரு, பஞ்சத்தில் அவர் பார்த்துக்கிறதுக்கெல்லாம் அவர் வல்லமை உள்ளவர் இல்லை, நாங்கள் மோவாப் தேசத்துக்கு போகிறோம், எல்லாமே தேவனை குறித்ததான தவறான அறிவு. பாருங்க, தவறான ஒரு அந்த அறிவு தான் அந்த அழிவுக்கு நேராக இருந்தது. 2 பேதுரு 1வது அதிகாரம், 2 பேதுரு 1வது அதிகாரம். எஸ், பிரைஸ் காட். 2வது வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். தேவனையும் தம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. எஸ், ஏமேன். தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஹல்லேலூயா. பெருக கடவது. நான் சொல்றேன், ஏமேன், அவர் யெகோவா நிசி நீங்க அறிந்து வைத்திருந்தீங்கன்னா நீங்க தோல்வியை பார்த்து பயப்பட போறது இல்லை. எஸ், ஏமேன். அவர் எனக்கு எப்படி இருந்தாலும் வெற்றியை தரப்போறாரு. ஏமேன். என் கொடியை அவர் ஏற்றுவார், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் எனக்காக கொடியேற்றுவார் என்று சொல்லி. ஓ, தேங்க் யூ ஹோலி காட். ஹல்லேலூயா. ஏமேன். வியாதியை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? காரணம் அவர் யெகோவா ராஃபா. ஏமேன். அவர் பரிகாரியான கர்த்தர். எகிப்துக்கு வரப்பண்ணேன், ஒரு வியாதியும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னவர். ஏமேன். வாதம் உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னவர். ஏமேன். தன்னிடத்தில் வந்த சகல வியாதியஸ்தலையும் சொஸ்தமாக்கினவர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்காதனால தான் நாம் அதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். How many of you with me? Yes, hallelujah, hallelujah. ஏமேன். என்னுடைய தேவன் நல்லவர். எஸ், என்னுடைய தேவன் நல்லவர். ஏமேன். என்னுடைய தேவன் நல்லவர். ஏமேன். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். ஏமேன். அவர் சர்வ வல்லவர். ஏமேன். The knowledge of God, hallelujah, will change your life. Amen. Will change your prayer. Amen. உங்களுடைய ஜெபம் வல்லமை உள்ளதாக மாறும் எப்பொழுது அவர் யார் என்று நீங்கள் அறிந்து ஜெபிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. ஏமேன். ஒரு சில ஜெபத்தை சாத்தான் கூட கேட்டால் சோர்ந்து போயிடுவான் இல்லையா? ஏன்னா வாயை திறந்தாலே அவ்வளோ ஒரு புலம்பலாக இருக்கும், அவ்வளோ ஒரு அழுகையாக இருக்கும். அந்த ஒப்பாரியை கேட்டாலே எப்போ இது என்ன காட்டிலும் மோசமாக இருக்கும், ஆண்டவரே நீங்களே சமாளிச்சுக்கங்கன்னு என்ன சொல்லிடும், லூசிஃபரே ஓடிடுவான் இல்லையா? அந்த அளவுக்கு தான் அவங்க ஜெபம் இருக்கும். காரணம் இல்லை, the wrong knowledge about God. ஏமேன். கர்த்தரை குறித்துதான சரியான பார்வை இல்லை, சரியான அறிவு இல்லை, சரியான வார்த்தையின் ஞானம் இல்லை. எஸ், ஏமேன். பிரைஸ் காட். Glory to God. Hallelujah. If you know your God is good, if you know your God is all powerful, என்னுடைய தேவன் நல்லவர், என்னுடைய தேவன் சர்வ வல்லவர்,
உள்ளவர், என்னுடைய தேவன் தயை பாராட்டுகிறவர், ஏமேன் அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி நம்ம அறிந்து வைத்திருப்போம் என்று சொன்னா ஏமேன் நம்முடைய ஜெபம் வித்தியாசமானதாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏமேன் the person of God. ஏமேன். நல்லா கவனிங்க. ரூத்து, நகோமிக்கு நிறைய சாதகங்கள் இருந்துச்சு பாருங்க. ஒன்று, அந்த அம்மா ஒரு யூத பெண்மணி, அப்படின்னா தேவனோட ஒரு உடன்படிக்கை இருக்கு. எஸ், அவள் தன்னுடைய ஜனத்தார் இடத்துக்கு போறா. அவங்க ஜனத்தில் நிறைய பேர் என்ன செய்ய முடியும், நகோமிக்கு உதவி செய்திட முடியும். ரைட், நிறைய காரியங்கள் நகோமிக்கு ஃபேவராக இருக்கு. ஆனால் வாயை திறந்தாலே புலம்புல. ரைட், ரூத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும், மோவாபியர்கள் 10 தலைமுறைக்கு என்ன செய்யக்கூடாது, தேவனுடைய சமூகத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு அவர்களுக்கு ஒரு சாபம் இருந்தது. ரைட், ஏமேன். அந்த சாபம் பெற்றவங்க அவங்க தேவனுடைய சமூகத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அவருடைய அங்கே ரூத்தை ஏற்றுக்கொள்கிற ஜனம் அங்கே இல்லை, எல்லாமே ரூத்துக்கு நெகட்டிவாக இருந்துச்சு. எஸ், ஹல்லேலூயா. பட் ஸ்டில் ஷி பிலீவ்ட் இன் காட். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். நகோமி கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து வெளியே போய் எல்லாத்தையும் இழந்தா. ஆனால் ரூத் எல்லாம் இழந்தவளா புறப்பட்டும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக போய் நிறைவான பலனை பெற்றுக்கொண்டா. Hallelujah, hallelujah, amen. No matter, hallelujah, how bad your start is, amen, உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகிறது. எஸ், நீங்கள் எந்த அற்பத்தில் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் அற்புத விதமாக மாற்ற போறேன், அதை சம்பூர்ணமாக நான் மாற்றப் போகிறேன், அதை நிறைவான பலனாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றப் போகிறேன். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy God, thank you Holy God. 2வது அதிகாரம் 1-2 வசனம். கர்த்தர் என்ன கிரியை செய்றான்னு பாருங்க. ஏமே இந்த அம்மா இவ்வளோ புலம்புது இல்லையா? ஓகே. ஆமென், பிரைஸ் காட். இந்த அம்மா பாருங்க, நகோமி என்னதான் புலம்பிக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் மறைவிடத்தில் நகோமிக்கு தெரியாமலேயே போவாஸ் என்கிறதான நன்மை செய்கிற ஒரு உறவின் முறையானை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். நான் சொல்றேன், ஏமேன், எந்த சூழ்நிலை நீங்க சந்தித்தாலும் சரி, ஒன்றை நீங்க அறிந்து கொள்ளுங்க, மறைவான இடத்துல ஏமேன் கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். உங்களுக்காக அவர் காரியங்களை வாய்க்க செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக, ஆமென், glory to God, சாதகமாக கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஓ, thank you Lord. இந்த ரூத் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை பாருங்க. ஆமென், யாரிடத்தில் அது தயை கிடைக்கும் என்று நம்பி, ஆமென், she believed in the favor of the Lord. ஆமென், அவ கர்த்தருடைய தயவை நம்புகிற ஒரு ஸ்திரீயாக இருந்தார். ஏமேன், நான் இன்னைக்கு புறப்பட போறேன், கர்த்தர் எனக்கு தயை பாராட்ட போகிறார். ஏமேன், நாள் ஆரம்பிக்கிறது அச்சச்சோ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது இல்லையா? எந்திரிச்ச உடனே கொட்டாய் விடுறதுக்கு முன்னாடி ஐயோன்னு என்ன செய்யக்கூடாது, ஆரம்பிக்கக்கூடாது. எஸ், ஏமேன், காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏமேன், அதுக்கப்புறம் சொல்கிற வார்த்தையெல்லாம் ஓகேயா பாஸ்டர்? இல்லை, எல்லா வார்த்தையும் ரொம்ப முக்கியம்தான். நான் சொல்கிறேன், எஸ், ஏமேன், ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு இது ஆசீர்வாதத்தினாலாய் மாற்றப் போகிறார். ஏமேன், கர்த்தர் என்னை பரிசுத்தத்தில் நடத்த போகிறார். ஏமேன், காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கு. ஏமேன், அந்த கிருபையை நான் சுதந்திரிக்கிறேன். எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். when you start with favor, ஹல்லேலூயா, ஆமென், glory to God, நீங்க தயவில் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் நிறைவான பலனை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, நீங்கள் நிறைவான பலனை பெற்றுக்கொள்வீர்கள். ஏமே, நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க, வேலைக்கு போகிறவங்க இருக்கிறீங்க, படிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுடைய கிருபையின்படி, எஸ், ஏமேன், உங்களை தயவை நம்பி, ஏமேன், இந்த காரியத்தை நான் ஏமேன் தொடங்க போகிறேன். ஏமேன், நான் கையிட்டு செய்கிற கிரிகளை இங்கே ஆசீர்வதிப்போம். உங்களுடைய தயவை நம்பி, ஏமேன், இந்த வியாபாரத்தை நான் தொடங்க போகிறேன். ஏமேன், glory to God, praise God. ஏமேன், அவர் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவார். ஏமேன், அவர் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவார். நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வாசித்து கொள்ளுங்க. அங்கே வேதம் சொல்லுது, அவர் தற்செயலாக எடுக்க போன நிலம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சான்? அது போவாசனுடைய நிலமாக இருந்ததா. ஏமேன், ரூத்துக்கு வேணா அது தற்செயலாக இருக்கலாங்க, ஆனால் அது கர்த்தருடைய திவ்ய திட்டம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், அது கர்த்தருடைய திவ்ய திட்டம். எஸ், ஆமென், இட் வாஸ் a perfect plan of God. ஆமென், இந்த காலை வேளையில் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம நாள் நட்சத்திரத்தை நம்புகிறவங்க இல்லை. எஸ்,
நம்ம லக்க நம்புறவங்க இல்லை, நாம் கர்த்தரை நம்புகிறவர்கள். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நம்புகிறவர்கள். நம்ம தற்செயலாய் போய் எடுத்த நிலம், அந்த நெல்லை எடுத்துக்கொள்ளலாம், பொறுக்கிக் கொள்ளலாம் என்று சொன்னி போய் இடம், அது போவாசனுடைய நிலமாக இருந்ததான். ஏமேன். இந்த போவாஸில் பாருங்க, we can see the quality of Christ. ஏமேன். ஒரு கிறிஸ்தவனுடைய முன் அடையாளமாக இந்த போவாஸ் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அவர் வந்தோடனே பாருங்க, அவர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஏமேன். ரெண்டாவது அவர் என்ன பண்றாரு? ஏமேன். இந்த ரூத்தை குறித்து அவர் விசாரிக்கிறார். எஸ், முதலாவது ரூத்து விசாரிக்கல, முதலாவது போவாஸ் தான் என்ன செய்யறாரு? ஏமேன், விசாரிக்கிறாரு. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? ஏமேன். நம்ம அவரை தெரிந்தெடுக்கல, அவர் தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. glory to God, praise God. நாம் அவரை தேடி போலங்க, அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஏமேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஏமேன் மனுஷகுமார் இந்த உலகத்தில் வந்தாரா. அவர் சொல்ல, நீ இல்லாதது எனக்கு இழப்புப்பா. ஏமேன். நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஏமேன். நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஏமேன். நான் உன்னை விசாரித்திருக்கிறேன். ஏமேன். let me tell you, you might have been rejected by the world, but you are selected by God. ஏமேன். நீ உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவனா இருக்கலாம், ஆனால் நீ தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஏமேன். நீ தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஏமேன். இந்த கால வேளையில் சொல்றேன், கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தது நீங்க உடைந்து போகும்படியாக அல்ல, நீங்க தோற்று போகும்படியாக அல்ல, அவருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும்படியாக. ஹல்லேலூயா. ஏமேன். நீங்க திருச்சபையில் இருப்பதே எதற்கு அடையாளம்? you are chosen by God. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆமென். praise God, glory to God. the personality of God. அவர் விசாரிக்கிறது மாத்திரமல்ல. எஸ், ஹல்லேலூயா. Amen, glory to God. 6வது வசனம் யாராவது எடுத்து வாசிங்க. ஓகே. ஏழாவது வசனம். ஏமேன். பாருங்க, இந்த போவாஸ் தான் என்ன செய்யறாரு? முதலாவது கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறார், முதலாவது அன்பை செலுத்த ஆரம்பிக்கிறார். ரோமர் 5வது அதிகாரம் ஏமேன் முதலாவது வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்கன்னா, நம்ம முந்தி அன்பு செலுத்தல, அவர் தான் என்ன செய்கிறாரா? நம்ம மேல முந்தி அவர் அன்பு செலுத்தி இருக்கிறாரா. ஏமேன். எப்பேற்பட்டவர்கள் அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்? அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருந்த பொழுது. எஸ், 6வது வசனம், நாம் பலனற்றவர்களாக இருந்த பொழுது. ஏமேன். glory to God. 7வது வசனம், 8வது வசனம், நாம் பாவிகளாக இருக்கையில், நம்ம பலனற்றவர்களாக இருந்தோம், நம்ம பாவிகளாக இருந்தோம். 9வது வசனம், நம்ம கோபாக்கினைக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். ஏமேன். எபேசியர் 2:1, நம்ம அக்கிரமக்காரர்களாக இருந்தோம். ஏமேன். ரோமர் 5:10, நம்ம சத்துருக்களாக இருந்தோம். ஏமேன். ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. glory to God. கர்த்தர் நம்ம மேல அன்பு கூர்ந்தார். எஸ், ஏமேன். praise God. அவர் அந்த மோவாபிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, எஸ், ஏமேன், நீ என்னுடைய ஊழியக்காரர்களோட கூட இரு. ஏமேன். glory to God. அவர்கள் கொடுக்கப்படுகிற அதே தண்ணீரை நான் உனக்கும் கொடுக்க போறேன். நான் சொல்றேன், சபை கூடுதலை விட்டு விடாதிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்ல, நீ ஊழியக்காரரோட கூட இரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ என்னுடைய ஜனங்களோட கூட இரு. ஏமேன். நீ சபை கூடுதல்ல இரு. ஏமேன். நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. praise God, glory to God. thank you Holy Spirit. அவர் சொல்றாரு, ஏமேன், நீ என்ன செய்ய? எஸ், ஏமேன், என்னுடைய பந்தில வந்து நீ பங்கு கொள் என்று சொல்லி, ஏமேன், இந்த அப்பத்தை எடுத்து அந்த ரூத்துக்கு தருகிறத நம்ம பார்க்கிறோம். 2:14 வசனம், 2:14, 2:14. ஏமே நீங்க பாருங்க, அவர் சொல்ற, புசித்து காடியில துணிக்கைகளை தோய்த்துக்கொள் என்றாலும் அப்பத்தை தராரு. ஏமே அந்த காடிங்கிறது இட்ஸ் a kind of wine. ஏமேன். அது ஒரு திராட்சை ரசத்தை, இட்ஸ் a kind of vinegar. ஏமேன். அது ஒரு திராட்சை பழத்திலிருந்து உருவாகிற ஒரு காடியா இருக்கிறது. ஏமேன். praise God. அப்போ இது எதை குறிக்குது? இட் ரெப்ரசன்ஸ் த கம்யூனியன். ஆண்டவர் சொல்றாரு, ஏமேன், நீ அங்கேயே இருக்க போறதில்ல, யூ ஆர் கோயிங் டு கம் டு த டேபிள். எஸ், என்னுடைய
பந்தியில உன்னை நான் உட்கார வைக்க போகிறேன். ஆமென். இந்த காலை வேளையில நான் சொல்றேன், you are going to take part in the table of God. ஆமென். அவருடைய பந்தியில கர்த்தர் உங்களை உட்கார வைப்பார். எஸ், அவருடைய பந்தியில சுகம், ஆமென், அவருடைய பந்தியில ஆரோக்கியம், அவருடைய பந்தியில விடுதலை, அவருடைய பந்தியில ஆசீர்வாதம், அவருடைய பந்தியில மேன்மை, அவருடைய பந்தியில பெருக்கம். எஸ், அவருடைய பந்தியில ஆமென் சுகம். ஆமென், glory to God. அவர் சொல்ற, என் பந்தியில உன்னை நான் பங்கு கொள்ளுகிறவனாக நான் வைக்க போகிறேன். Hallelujah. You are going to take part in my table. எஸ், ஏமேன். ஆண்டவர் சொல்ற, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன். உன் தலையை நான் எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுவேன். உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென் சொல்லுகிறவங்க பாத்திரம், எஸ், உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை வெறுமையில உட்கார வைக்க போறது இல்லை, கர்த்தர் உங்களை பந்தியில உட்கார வைக்க போகிறார். எஸ், ஏமேன், பந்தியில கர்த்தர் உட்கார வைக்க போகிறார். ஏமேன். லாஸ்ட்ரோ கொடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா எல்லா நாருமே அவன் என்ன செய்யறான், அவன் கல்லறைக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனா கர்த்தர் லாசருவை உயிர்ப்பித்து ஏமேன் அவரோடு கூட பந்தியில உட்கார வைத்தாரா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாபா. ஏமேன். நீங்க எவ்வளவு நாறிக்கொண்டிருந்தாலும் சரி, ஏமேன், இன்றைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். அவர் பந்தியில உட்கார வைக்க போகிறார். எஸ், ஹல்லேலூயா. அவருடைய பந்திலே ஆண்டவர் உட்கார வைக்க போகிறார். ஆமென். வறுத்த கோதுமை பார்ச்டு கிரைன்ஸ் அவர் கொடுத்தார். பார்ச்டு கிரைன்ஸுங்கிறது பணக்காரர்கள் உண்ணுகிற உணவு. இவ ஒரு மோவாபிய ஸ்திரீ, பொறுக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி வந்தவ. இவ ஒரு யூத ஸ்திரீ கூட இல்லை. ஆனா போவாஸ் பாருங்க, ஏமேன், யாருக்கும் கிடைக்காத நான் மாத்திரமே உட்கொள்ளுகிற ஏமேன் இந்த உச்சிதமான இந்த ஆசீர்வாதத்தை ஏமேன் மோவாபிய ஸ்திரீயாகிய உனக்கு நான் கொடுக்க போகிறேன். Hallelujah. God qualifies the unqualified. Amen. தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்துகிறவர் தேவன். ஆமென். Hallelujah. Hallelujah. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் தகுதிப்படுத்தி ஏமேன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமான ஆசீர்வாதங்களை உன்னுடைய வாழ்க்கையில நான் கட்டளையிட போகிறேன். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில நான் கட்டளையிட போகிறேன். ஓ, thank you holy God. Hallelujah. Hallelujah. I mean, இந்த பார்ச்டு கிரைன்ஸ் இன்னும் ஆழமா போனா இது எதை குறிக்குது அப்படின்னா, இது வறுத்த கோதுமை, அக்கினியில சுடப்பட்ட அந்த பயிர்கள் அவைகள். இது எதை குறிக்குது? சிலுவையிலே தேவனுடைய கோபாக்கினியை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவுக்கு இது அடையாளமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்ச்டு கிரைன்ஸை கொடுக்குறாருன்னா அவர் சொல்றாரு, ஆமென், 2 கொரிந்தியர் 5:20 படி, நான் பாவத்தை ஏற்றுக்கொண்டேன், தேவ நீதியாகிய ஏமேன் இந்த பார்ச்டு கிரைன்ஸை உனக்கு நான் கொடுக்குறேன். எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? கலாத்தியர் 3:13 படி, அந்த சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், ஏமேன் கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய ஏமேன் இந்த பார்ச்டு கிரைன்ஸை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். glory to God. 2 கொலோசியர் 2:14-15 வசனம். ஆமென். எல்லா பிசாசின் போராட்டங்களையும் ஆமென் நான் ஏற்றுக்கொண்டேன், உனக்கு நான் விடுதலையை கொடுக்க போகிறேன். ஓ, thank you holy spirit. Hallelujah. Hallelujah. எவ்வளவு ஒரு அன்பான தேவன் பாருங்க. ஆமென். கர்த்தர் நமக்காக இப்படி தான் கிரியை செய்கிறாரா. ஆமென். glory to God. அவர் சொல்றார், நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், இதே நிலத்திலே இரு. எஸ், ஏமேன், என் ஊழியக்காரரோடே கூட இரு, இங்கே நீ பணி செய், உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கொண்டே இருக்க போகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க சபை ஊழியத்தில் ஏமேன் நீங்க பங்காற்றுவீங்கன்னு சொன்னா கர்த்தர் சொல்றார், உனக்கு ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிட்டு கொண்டே இருக்க போகிறேன். ஆமென். glory to God. தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு சொல்றாரு, அவளை யார் என்ன செய்யக்கூடாது, ஈனம் பண்ணக்கூடாது, தொடக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு, கட்டளையிடுறாரு. Let me tell you, God will always protect you. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். Hallelujah. Amen. தன்னை திருச்சபையார துன்பப்படுத்தின சவுலை பார்த்து சொல்றாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிறார். ஏமேன். உங்களை தொட்டா ஏமேன் அவர் சொல்றான், அவன் உன்னை தொடலை, அவன் என்ன தொடறான். ஏமேன். glory to God. Hallelujah. Hallelujah. ஏமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எந்த மனுஷ யோசனைகளும் உங்களை தொட விட மாட்டார். ஆமென். எந்த எதிர்ப்பும் உங்களை தொட விட மாட்டார், எந்த பிசாசும் உங்களை தொட விட மாட்டார். ஏமேன். எந்த போராட்டமும் உங்களை தொட விட மாட்டார். ஏமேன். அவர் சொல்றார், தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு அவ பொறுக்கி கொள்ளும்படி வேணும்னு என்ன செய்யுங்க, ஏமேன், அந்த கிரைன்ஸை அந்த பயிர்களை நீங்க சிந்தி விடுங்கன்னு அவர் சொல்றார். glory to God. praise God. உங்களை காக்கும்படி தன்னுடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார்.
ஹalleluya 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 ஹalleluya. கடைசியா ஆமென். 2வது அதிகாரம் 20வது வசனம் யாராவது எடுத்து வாசிக்கிறீங்களா? போதுங்க. எஸ் ஆமென். glory to God. இதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். the presence of God, the person of God, மூன்றாவதா the promise of God. ஆமென். நகோமி வாயிலிருந்து இப்பதான் நல்ல வார்த்தை வருது. எப்ப நல்ல வார்த்தை வருது? ஆமென். ரூத்து போய் சாப்பாடெல்லாம் கொடுத்த உடனே தான் என்ன செய்யுது? நல்ல வார்த்தை வருது. அவன் நம்முடைய உறவின் முறையானாக இருக்கிறான். அப்பொழுதுதான் நகோமிக்கு கர்த்தருடைய வார்த்தை ஞாபகம் வருது. ஆமென். நல்லா கவனிங்க, யூதர்களுடைய முறைமையே வித்தியாசமானது. இட்ஸ் சோ பிப்ளிக்கல். அவங்க ஒரு நிலத்தை என்றைக்குமே இழக்க மாட்டாங்க. நிலத்தை இழந்துட்டாங்கன்னா 3 வகையில் அவங்க மீட்டு கொள்ளலாம். இப்போ நகோமுடைய எல்லா சொத்தும் போச்சு, நிலமும் போயிடுச்சு. 3 வகையில் மீட்டு கொள்ளலாம், திருப்பி அவங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா, முதல் வகை நல்லா சம்பாரித்து பணத்தை கொடுத்து என்ன செய்யலாம்? அந்த நிலத்தை வாங்கிக்கலாம். அதுக்கு வழி கிடையாது. இந்த பேச்சை வச்சுக்கிட்டு இருக்கிறதும் போகுமே தவிர என்ன செய்யாது? புதுசாக சம்பாதிக்கிற மாதிரி தெரில நகோமியும் ரூத்தும். ஓகேயா? அது முடியாது. 2வது யூபிலி ஆண்டுன்னு ஒன்று அவங்களுக்கு வரும். எல்லா 49 வருஷத்துக்கு ஒருக்கா யூபிலி ஆண்டுன்னு வரும்பொழுது எந்தெந்த நிலலாம் அவங்கள விட்டு போனதோ எல்லாம் அவர்களுக்கு திரும்ப கிடச்சிரும். அந்த நிலலாம் இவங்களுக்கே திரும்ப வந்துடும். எஸ் ஆமென். அது வர்றதுக்கு 50 வருஷம் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு என்ன செய்யலை? அதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. 3வதாக ஒரு வழி இருக்குது. என்ன வழி அப்படின்னா, இவங்களுக்கு நெருங்கின உறவின் முறையா, ஆமென், கின்ஸ் ரெடிமேட் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. நெருங்கின உறவின் முறையான்னு சொல்லி தமிழில் இருக்குது. ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன், மீட்டெடுக்கிற உறவினர். எஸ், அந்த மீட்டெடுக்கிற உறவினர் நல்ல பணக்காரராக இருந்தால் என்ன செய்யலாம்? இவங்க இழந்ததை மீட்டு கொடுக்கலாம். ஆமென். பிரைஸ் காட். நான் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கின உறவினர் உண்டு. ஆமென். அவர் பெயர் தான் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya ஹalleluya ஆமென். glory. நீங்கள் என்ன இழந்திருந்தாலும் சரி, அவர் மீட்டு கொடுப்பதற்கு அவர் ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். ஆமென். அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை சிநேகிக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்போதான் அந்த நகோமிக்கு தேவனுடைய வார்த்தையை ஞாபகம் வருது. வார்த்தை சொல்லுது, ஆமென், என் உறவின் முறையான் எனக்கு மீட்டு கொடுக்கலாம். எஸ் ஆமென், எனக்கு மீட்டு கொடுக்கலாம். ஓ தேங்க்யூ லார்ட். ஹalleluya ஹalleluya. யோபு பாருங்க, எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னது? 19:25 சொல்றாரு, என்னுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அர்த்தம், நான் என்ன இழந்திருந்தாலும் சரி, எனக்கு மீட்பர் ஒருவர் உண்டு. ஆமென். அதை மீட்டு மீண்டுமாக எனக்கு கொடுக்க போகிறார். ஹalleluya ஆமென் ஆமென் ஆமென். பச்சை புழுக்களும், ஆமென், ஹalleluya, வெட்டு கிளிகளும் பட்சித்த வருஷத்தின் பலனை உனக்கு நான் ரெட்டிப்பாக நான் கொடுக்க போகிறேன். ஹalleluya, நான் ரெட்டிப்பாக நான் கொடுக்க போகிறேன். ஓ ஹalleluya. இப்பொழுதுதான் வார்த்தையை பிடிக்கிறா. எஸ் நகோமியே, வார்த்தையின்படி இதை நான் மீண்டுமாக மீட்டு கொள்ளலாம். எஸ் ஆமென், இதை நான் மீண்டுமாக நான் மீட்டு கொள்ளலாம். ஆமென். எனக்கு எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? அவர் மீட்டு தரப்போகிறார். ஆமென். ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல கண்கள் மூடி, யாரும் எழுந்து நிற்க வேண்டாம். எஸ், எல்லா கண்கள் மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். the presence of the Lord. Hallelujah, the person of the Lord. Hallelujah. Amen. The personality of the Lord. Amen. மூணாவது, the promise of the Lord. Hallelujah, the promise of the Lord. எல்லா கண்களை மூடி நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. முதலாவதாக, எஸ் அப்பா, நான் உம்மிடத்துல திரும்புறேன் அப்படின்னு அர்ப்பணிக்கிறவங்க மாத்திரம், ஆமென், இது ஆண்டவருடைய இந்த நேரத்தை எடுத்து, ஆமென், உங்களை அர்ப்பணிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால thank you Holy Spirit. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. Thank you Father, I come back to your presence ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, நான் உம்மிடமாக நான் திரும்புகிறேன்னு சொல்லுகிறவங்க மாத்திரம், ஆமென், எல்லாரும் யாரு கண்ணை திறந்திருக்க வேண்டாம், எல்லாரும் கண்களை மூடி, இது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நேரம். எஸ், இது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நேரம். அப்பா, நான் அந்த பெத்லகேமுக்கு நான் திரும்ப போகிறேன். எஸ், இந்த மோவாபில் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். இந்த மோவாபை விட்டு, ஆமென், கர்த்தருடைய அப்பத்தின் வீடாகிய அந்த பெத்லகேமுக்குள்ளாக நான் வர போகிறேன். அப்பா, அந்த பெத்லகேமுக்குள்ளாக நான் வர போகிறேன். அப்பா, I come back to your presence என்று சொல்லுங்க. அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்கு நேராக நான் வருகிறேன். எஸ், இந்த பாவங்கிற இந்த மோவாபை நான் விட்டுட்டு, எஸ், இந்த புலம்பலுங்கிற மோவாபை நான் விட்டுட்டு,
ஆமென் ஹalleluya. ஆமென் இந்த கோவங்கற மோவாபை நான் விட்டுட்டு, ஆமென் மன கசப்புங்கற இந்த மோவாபை நான் விட்டுட்டு அப்பாவுடைய பிரசன்னத்துக்கு நேராக நான் திரும்ப போகிறேன். ஆமென் அந்த பிரசன்னத்துக்கு நேராக நான் திரும்ப போகிறேன். நான் சொல்றேன் it's a start. Hallelujah, hallelujah. It is a start of a glorious thing that is about to happen in your life. Amen. ஒரு பெரிய மகிமைக்கு ஆமென் ஆரம்பமாக இந்த மனம் திரும்புதல் உண்டாவதாக. எஸ் இந்த மனம் திரும்புதல் உண்டாவதாக. ஆமென் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் உம்மிடத்துல வருகிறேன்னு சொல்லுகிறவங்க மாத்திரம் ஆமென் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா முடிந்தவர்கள் மாத்திரம் உங்களோட வலது கரத்தை உயர்த்தி, எஸ் hallelujah, just lift up your right hand. ஆமென் பிப்ளிக்கலா ரைட் ஹேண்டை உயர்த்தினா, ஆமென் வலது கரத்தை உயர்த்தினா, ஆண்டவரே நான் யாரையும் நம்பல, நான் உங்களை மாத்திரமே நம்புறேன்னு அர்த்தம். எஸ் நான் உங்களை மாத்திரமே நம்புறேன்னு அர்த்தம். ஆமென் உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு தொட போகிறார். எஸ் உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு தொட போகிறார். எஸ் ஹalleluya, இந்த இழந்த ஜெப வாழ்க்கையை என் ஆண்டவர் மீண்டுமாக கொடுக்க போகிறார். எஸ் ஆமென் அந்த இழந்த அந்த ஊழிய வாஞ்சையை என் ஆண்டவர் மீண்டுமாக உனக்கு கொடுக்க போகிறார். ஓ thank you holy spirit, hallelujah. just come back, just come back, hallelujah, hallelujah. ஆமென் நீங்க பன்றிகளோடு கூட இருக்க வேண்டாம். எஸ் அப்பா உங்களுக்கு பெரிய கொண்டாட்டத்தோடு கூட ஆமென் அவர் காத்து கொண்டிருக்கிறார். எஸ் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென் இளைய குமாரன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டான் கவலைப்படாத, அப்பாட்ட இன்னும் நிறைய இருக்குது. ஆமென் உனக்கு நான் கொடுக்க போறேன். எஸ் உனக்கு நான் கொடுக்க போறேன். just come back to the father. ஆமென் just come back to the house. ஆமென் அவருடைய வீட்டுக்கு நீங்க திரும்பினா போதும். ஆமென் அவருடைய வீட்டுக்கு நீங்க திரும்பினா போதும். எஸ் hallelujah, hallelujah, hallelujah. அநேகர் ஆண்டவர் இன்னைக்கு தொட்டு கொண்டு இருக்கிறார். ஆமென் அநேகர் ஆண்டவர் இன்னைக்கு தொட்டு கொண்டு இருக்கிறார். எஸ் ஆமென் சபை வேலை இல்லை, ஆமென் சபை ஊழியங்களை மீண்டுமான ஈடுபட போறேன். எஸ் hallelujah மீண்டுமாக ஆமென் கர்த்தருக்காக காரியங்களை நான் செய்ய போறேன். Lord I come back. hallelujah, 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 hallelujah. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. thank you father god, thank you holy spirit, thank you holy spirit. amen, 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 amen. thank you father god, thank you holy god, thank you holy god, thank you holy god. amen சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எஸ் hallelujah சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். amen நீ என் பிரசன்னத்துக்குள்ள வந்துட்ட. amen அவருடைய பிரசன்னத்துல மலைகள் மெழுகு போல உருகுமா. எஸ் மலைகள் மெழுகு போல உருகுமா. amen அவருடைய பிரசன்னத்துல எந்த மலையும் சர்வை பண்ண முடியாது. எஸ் அந்த மலைகள் மெழுகு போல உருகுகிறதா. amen அந்த குடும்ப சண்டைங்கிற மலையை amen கர்த்தர் மெழுகு போல உருக செய்கிறார். amen மெழுகு போல உருக செய்கிறார். எஸ் 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 amen போராட்டங்கிற மலையை, amen கடன் தொல்லைங்கிற மலையை, amen பாரம்பரிய சாபங்கிற மலையை amen அவருடைய பிரசன்னம் தவிடுபடியாக்கி கொண்டிருக்கிறது. amen அவருடைய பிரசன்னம் தவிடுபடியாக்கி கொண்டிருக்கிறது. amen you are delivered. thank you holy god, in the name of jesus, in the name of jesus, in the name of jesus. amen இயேசுவின் நாமத்தினால, amen இயேசுவின் நாமத்தினால, ஓ இயேசுவின் நாமத்தினால. thank you holy god, thank you holy god, thank you holy god. கர்த்தர் சொல்லுகிறதுனால நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். எவ்வளோ பேர் உங்களுடைய பெயரை கெடுத்து போட்டிருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, ஆமென் உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். hallelujah your very name will be great. hallelujah உன் பெயரையே நான் பெருமைப்படுத்த போகிறேன். oh thank you lord, hallelujah, hallelujah. ரூத் என்பது ஒரு மோவாபிய பெயர். ஆனா தன்னுடைய வேதாகமத்தில் நகோமின்னு ஆண்டவர் அந்த புத்தகத்துக்கு பேர் வைக்கல, ரூத் என்று சொல்லி ஆண்டவர் வைத்தார். hallelujah, hallelujah. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். hallelujah கர்த்தர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். ஆமென் கர்த்தர் உன் நிலைமையை ஆண்டவர் மாற்றி போடுவார். ஓ hallelujah. வேதம் படித்தவர்களுக்கு தெரியும், இந்த ரூத் சாதாரணமானவங்க இல்ல. கர்த்தராகி இயேசுனுடைய வம்ச வரலாறு அட்டவணையில் இந்த ரூத்தினுடைய பெயரை கர்த்தர் எழுதி வைத்தார். ஹalleluya ரூத் உன்னுடைய சந்ததியில தான் இயேசு வெளிப்பட போகிறார். ஹalleluya, ஹalleluya. நான் சொல்றேன், நீங்க கையிட்டு செய்கிற வேலையில இயேசு வெளிப்படுவார். ஹalleluya, ஹalleluya. உங்க படிப்புல இயேசு வெளிப்படுவார். ஆமென், ஆமென். உங்க வியாபாரத்துல இயேசு வெளிப்படுவார். ஆமென். நீங்க செய்கிற ஊழியத்துல இயேசு வெளிப்படுவார்.
Oh, hallelujah. All you need, hallelujah, is come back to the house of the Lord. Amen. தேவனுடைய சட்டைகளின் நிழலின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு கர்த்தர் நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. எஸ், நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமென். ஆமென். அவர் சட்டைகளின் கீழே நிழல, ஹalleluya, ஆமென், அடைக்கலமாய் வந்த உனக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அடுத்த 2 அதிகாரங்களை வாசித்தா தெரியும். ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். உடன்படிக்கையில் இல்லாத ரூத்தை உடன்படிக்கைக்குள்ளாக ஆண்டவர் சேர்த்து கொண்டார். ஆமென். விதவையாய் இருந்த ரூத்தை திருமணமான, ஆமென், போவாசோடு கூட திருமணமான, ஆமென், ஒரு பெண்ணாக கர்த்தர் மாற்றி போட்டார். யாசித்து கொண்டிருந்த, பிச்சை எடுத்து கொண்டிருந்த ரூத்தை எஜமானியாக என் ஆண்டவர் மாற்றி போட்டார். ஏமேன். 10 வருஷமா மோவாப் தேசத்தில் குழந்தை இல்லாத ரூத்துக்கு கர்த்தர் குழந்தையை கட்டளையிட்டார். ஹalleluya, hallelujah, hallelujah. Amen. Everything was changed because Ruth stepped into the house of bread. Hallelujah. Thank you, Holy God. அப்பா, இந்த வேளையிலையும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya. மன மாற்றங்கள் உண்டாவதாக. ஹalleluya, hallelujah. தேவனுடைய சமாதானம் அவங்க சிந்தனை இருதயத்தையும் நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆமென். Thank you, Holy God. வீட்டுக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிற எல்லா போராட்டங்களும் களையப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஓ, thank you Jesus. ஹalleluya. உன் பிள்ளைகள், ஹalleluya, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னீரே. உன் சந்ததி மேலே நான் ஆவியே, உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் வைப்பேன் என்று சொன்னீரே. உன் சந்ததியிலே பூமியிலே பலத்திருக்கும் என்று சொன்னீரே. ஓ, இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னத்தில் தரித்து இருக்கட்டும். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையில நிலை பெற்று இருக்கட்டும். கர்த்தரை அறிகிற அறிவில் பெருகிக் கொண்டே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.